பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து வீரத்தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே முதற்பணி என்ற லட்சிய நோக்கோடு இயங்கிக் கொண்டிருக்கிற வீரத்தமிழர் முன்னணி நடத்துகிற தை மகளே வருக, தமிழர் நலம் பெருக என்று புத்தாண்டை மன மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் வரவேற்கிற இந்த எழுச்சி மிகுந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா சிவ காஞ்சிராஜன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா சுகுமாரன் அவர்களே, என் அன்பு தென்னரசன் அவர்களே, என் தம்பி மகேந்திரன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, உணர்வு எழுச்சியோடு ஒரு சேரக்கூடி அமர்ந்திருக்கிற எப்போதும் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். இங்கே பேசிய நமது மதிப்பிற்குரிய ஐயா காஞ்சிராஜன் அவர்கள் தமிழனுக்கு எது புத்தாண்டு என்றே தெரியாது தவிக்கிறான் என்று வருத்தப்பட்டார். வேரை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. தன்னின வரலாறு அறியாத ஒரு இனமாக தமிழினம் மாறி போனது பெருந்துயரம். தமிழிலிருந்து பிரிந்து தழைத்த மொழிகளாக இருக்கிற தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் போன்ற மொழிகளுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் தங்களுக்கு எது புத்தாண்டு என்று தெரிகிறது. ஆனால் இதுவரை தமிழனுக்கு ஜனவரி 1 சித்திரையா தையா எது என்று தெரியவில்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சித்திரை, திமுக ஆட்சிக்கு வந்தால் தை. நாங்க என்ன நினைக்கிறோம், ஏதோ பாவப்பட்ட மக்கள் 2-3 பண்டிகை கொண்டாடிட்டு இருந்துட்டு போட்டுமே நாங்க. ஆனால் எனக்கு இதுல எந்த குழப்பமும் இல்லை. ஏனால் என்னுடைய தலைவன் 20 ஆண்டுகளுக்கு முன்பே தை 1 தான், தை முதல் நாள் தான் தமிழர் புத்தாண்டு என்று தான் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசத்தில் கொண்டாட தொடங்கிட்டார். எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. தமிழர்கள் தொலைத்தது 1-2 அல்ல, தமிழன் தமிழையே தொலைச்சிட்டான். அதுதான் பெரிய கொடுமை. இப்ப என்ன ஒரு மகிழ்ச்சியா இருக்குன்னா, நான் நினைச்சேன் எப்படாவது கொண்டு போய் கரை சேர்க்கிறது ரொம்ப பெரிய வேலையா இருக்கடான்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வீட்டு வாலி கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னு குதிச்சேன் எடுக்கிறதுக்கு, மூலி போகும்போதான் என் பரம்பரையே மூலிகை கிடக்குன்னு தெரிஞ்சுச்சு. நான் ஈழத்துல என் இனம் செத்து போச்சு கேட்க நாதி இல்லாம போயிட்டான். இந்த பயல்களை நம்பி பயன் இல்லை. நம்ம மூச்சு காற்றை நாமே சுவாசிக்கிறது மாதிரி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது என்ற உறுதியோடு களத்துக்கு வந்தோம். அப்புறம் தான் வந்து இறங்கின பிறகுதான் பார்க்குது எதுவுமே இல்லை. எங்க இருந்து 1ல இருந்து இல்ல, ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. என்னடா செய்யறது இருக்கும்போது இந்த மாதிரி மேடைகளை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைகள், இளம் தளிர்கள்
தமிழ்ல மறை ஓதுவதும் தமிழ்ல ஆடுவதும் பாடுவதும் இதெல்லாம் கேட்கும் போது சரி சரி இவங்க நினைக்கிறது மாதிரி தமிழும் தமிழனும் செத்து போயிட மாட்டாங்க, பொழைச்சுக்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. எதை கொண்டாடுறது எதை விடுறது தெரியல. தீபாவளி கட்டிக்கிட்டு எழுதுறான், புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை கட்டிக்கிட்டு எழுதுறான். அது ஹாப்பி நியூ இயர் சொல்லலைன்னா அவனுக்கு நாக்கு சுருக்கிக்கிறது, அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது வெறுங்கையில ஹாப்பி நியூ இயர்ல ஒரு பீரையோ ஒரு பிராண்டியோ வச்சுக்கிட்டு சொன்னா தான் அவனுக்கு சரியா வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் என்னென்னவோ சொல்லி பாக்குறேன், அவனுக்கு புரியல. ஏன்னா தமிழ்ல நான் பேசுறேன், அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. வேற மொழி எதையாவது கத்துக்கிட்டு வந்து பேசலாம்னா எதை கத்துக்கிட்டு வந்து பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அவரு தமிழ்ல தான் பேசுறாருங்க, ஆனா நல்லா பேசுறாரு, ஒண்ணுமே புரியலைங்கிறான். நீங்க வாழ்த்துக்கள்னு ஒரு படம் எடுத்தேன், எல்லாமே தமிழ் எடுத்துட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். அந்த காதலிக்கிட்ட போய் கதாநாயகன் நான் உன்னை நேசிக்கிறேன்ட்டான். விமர்சனத்தை எழுதுறாங்க, ஐ லவ் யூ என்று வரவேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்குது. எப்படி இருக்கு? எப்படி இந்த இந்த இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சு பார்த்தா பெரிய குழப்பமா இருக்கு. தமிழ்ல நம்ம பேசும்போது என்ன கேட்கிறான்னா, அவன் ஒண்ணு முடிவு பண்ணிடுறான், இந்த ஆளுக்கு தமிழ்ல தான் பேசணும், ஆனா நமக்கு வராதுன்ட்டு சாரி நீங்க மன்னிச்சுக்கணும், உங்களை மாதிரி எனக்கு தமிழ்ல பேச வராது, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், அதையும் சொல்லிக்கிறான். சொல்றதெல்லாம் சரின்னு வர்றதில்லை, கரெக்டு தான், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நாக்கை ஒரு அடிப்படை கேள்வி, நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை திருத்திடுவானா? எப்படி? என் தாய்மொழியை நான் பேசாமல் வேறு யாரு பேசுவா? இந்த கேள்வியை ஒருத்தன் கேட்கணுமா இல்லையா? அது என்ன அப்படியா? 6 மாதத்தில் அழகாக சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும். அந்நிய மொழியை, உனக்கு சம்பந்தமில்லாத மொழியை 6 மாசத்துல சரளமா பேசிட முடியும். உன் அன்னை தமிழ் மொழியே பேச முடியாதா? எப்படி பாருங்க, தமிழன் தன் தாய்மொழியை விட்டு வெளியேறிட்டான். இப்ப தாய் நிலத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறான். சரியாக இன்னும் 10 ஆண்டுகள் போனால் பேரு தமிழ்நாடுன்னு இருக்கும், எவனும் தமிழன் இருக்க மாட்டான், தமிழ் இருக்காது, முடிச்சிருவான். ஆனா முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக துடித்து வந்த பிள்ளைகள் தான் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள், வீரத்தமிழ் முன்னணி பிள்ளைகள். போகிங்கிறான். போகினா என்னன்னா எல்லாத்தையும் பழசெல்லாம் போட்டு கொளுத்திடணுங்கிறான். அது இல்ல, தப்பு தப்பா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எதை எதே பண்றது. போகினா இந்த ஆண்டு போகி புது ஆண்டு வருது, இந்த ஆண்டு போகிறது, புது ஆண்டு பிறக்கிறது, அதுதான் போகி. வீட்டுல இருக்கிற பழைய துணி பாய் தலையணை எல்லாத்தையும் வச்சு வச்சு குளிச்சு காத்த மாசுபடுத்திட்டு போறது அல்ல. இன்னும் கொஞ்ச நாள் போனா அம்மா 95 வயசாச்சு ரொம்ப பழசாயிடுச்சுன்னு உயிரோட கொளுத்தினாலும் கொளுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆளுக தான் நம்ம ஆளுக. கற்பிக்கல கற்பிக்கல. நாங்களே என்ன நினைச்சுட்டு இருந்தோம், கடவுளை மறுக்கிறது சாமி இல்லைங்கிறது அறிவு, அப்படி போச்சுட்டான். கடவுள் இல்லைங்கிறது கடவுள் மறுப்பு. வழிபாடு என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? வழிபாடு என்பது முருகன் வழிபாடு என்பது, சிவன் வழிபாடு என்பது, பிரபாகரன் வழிபாடு என்பது, அவன் வழியே பயணப்படு, அவன் வழியே பாடுபடு, அவன் வழியே போராடு என்பதுதான் வழிபாடு. அப்படித்தான். நாங்க எங்க முருகன் எங்களை படைச்சவன் சொல்ல வரல, அவன் என் மூதாதை, அவன் என் முப்பாட்டன், என் இன முன்னோன், அவனை கொண்டாட வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே தமிழனுடைய மெய்யியல் என்பது அறிவியல். எதுவும் முட்டாள்தனமா ஒண்ணு கூட முட்டாள்தனம் கிடையாது. இந்த வேலை குத்தி இழுத்தான். எது குத்துனா? இவன் போர் மரபினன், வாளும் வேலும் ஏந்தி போர்க்களம் முகுந்த மான மரபர் கூட்டம் இது. அப்ப இந்த வேல் குத்துறது, இந்த விழா குத்துறது, வாள் குத்துறது என்ன பயிற்சி? அதை அப்படியே பயிற்சி கொடுக்குறான். வேலு குத்துனா இப்படிதாங்க வலிக்குது.
அவன் தயாராயிரான். சண்டை ஒண்ணு எடுத்துறான் வாழு வேலையை. ஏன்னா அது சாதாரண வழி. பயிற்சி எடுத்துட்டான். எல்லாமே முறைப்படி பயிற்சிக்கப்பட்டது. என் முன்னவர்கள் ஒரு குளத்தை வெட்டினான், அங்க ஒரு கோயிலை கட்டினான், அங்க ஆலமரம் அரச மரத்தை நட்டான். ஏன் நட்டான்? வேப்ப மரம் பகலில் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுது, இரவில் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை வெளியிடுது. ஆனால் 24 மணி நேரமும் 2 மரங்கள் தான் மூச்சு காற்றை வெளியிடுது. அது ஆலமரமும் அரச மரமும் தான். அவன் என்ன நினைச்சான், இந்த பயலுக எங்க நல்ல காத்த சுவாசிக்க போறாங்க, இந்த கோயில்களுக்கு வந்தாலும் இப்படி குளிச்சு குளிச்சு சத்த இருந்து இந்த நல்ல காத்த சுவாசிக்கு போட்டோம்னா ஆலமர அரச மரத்தை நட்டான். எல்லாமே ஒரு அறிவியல். தமிழன் மெய்யியல் என்பது அறிவியல். அதை எவனும் மறுக்க முடியாது. வேலுக்கே பல காரணம் சொல்றான். வேல் இப்படி இருக்கு, அந்த கூர்மையா இருக்கிறது போல அறிவு கூர்மையா இருக்கணுமா, அப்படி அகலமா இருப்பது போல அறிவு விரிந்து அகலமா இருக்கணும். அந்த வேலின் குடி போல ஆழமாக இருக்கணும். அது அறிவுக்கு அடையாளமாக பல பொருள் இவ்வளோ சொல்றான். அப்படி நமது முன்னோரை நாங்க முடிய வளர்த்து சிறைச்சிட்டா மூளை வளரும்னு சொல்ல வரல. நாங்கள் மூத்தோரை தெய்வமாக போற்றின மரபினர்கள். எங்களுக்கு சுடுகாடு கிடையாது, இடுகாடு தான். நாங்கள் எரிப்பவர்கள் அல்ல, விதைப்பவர்கள், புதைப்பவர்கள். உலகத்தில் எத்தனையோ இனங்கள் அவர்கள் கொண்டாடுகிற விழாக்களுக்கும் பண்டிகைகளுக்கும் தமிழன் கொண்டாடுகிற பண்டிகைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. தமிழன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த மக்கள். நீங்க 50 ஆற்றல்ங்கிறோம், அதை பஞ்சபூதங்கள்ங்கிறாங்க. நாங்க 50 ஆற்றல்ங்கிறோம். விண்ணிலிருந்து மண்ணு, பிறகு நீர், பிறகு காற்று, நெருப்பு. இந்த 50 ஆற்றல் இல்லாத மனிதன் மட்டுமல்ல, உலகத்தில் எவ்வுயிரும் கிடையாது, எந்த உயிரும் கிடையாது. அப்ப இந்த இயற்கையை வணங்குவது போற்றுவது தமிழனுடைய மரபு. அதனால அவன் வழிபாடு இயற்கை வழிபாடாக இருந்தது. அந்த வழிபாட்டை கைவிட்டான், மரத்தை வெட்டி வித்துட்டான், மலையை குறைஞ்சி வித்துட்டான், தண்ணீரை உறிஞ்சி வித்துட்டான். இப்ப நாங்க என்ன சொல்றோம், இதையெல்லாம் கும்பிடுங்கல்ல செத்து போயிருவே வாழ முடியாதுங்கிறோம். மூத்தோரை தெய்வமாக போற்றினான். நடுகள் மரபினர். சமாதி கட்டுவது இவனுக்கு பழக்கம் இல்ல, நடுகள் நடுவதுதான் இவன் பழக்கம். ஈழ விடுதலை போராட்டத்தில் 50,000த்திற்கு மேற்பட்ட வீரமரவர்கள் போர்க்களம் புகுந்து செத்தான். ஆனா ஒருத்தனை கூட என் தலைவன் கொல்லி வச்சு எரிக்கல, சமாதி கட்டல. எல்லாரையும் விதைத்தார், எல்லாருக்கும் நடுகள் தான் நட்டார். அது மரபு, தமிழனுடைய மரபு. அந்த வழியில் வந்த பிள்ளைகள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று தமிழர் மறை போதிக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறைவன் என்ன? அரசன் என்றும் பொருள் இருக்கிறது. இறை என்றால் அரசு, இறைவன் என்றால் அரசன் என்றும் பொருள் இருக்கிறது. அப்படி எங்கள் இன மூதாதையாக, குறிஞ்சி நில தலைவனாக, தமிழர் இறையாக இருந்தவன் எம் மூதாதை முருகப் பெரும்பாட்டன் என்பதை நாம் நினைவு கொள்ளணும். தொலைச்சிட்டான். என்னை கேட்டான், ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க சீமான்னு. ஐயா, சாலையில போயிட்டு இருக்கும்போது பணத்தை பையில வச்சுட்டு போனையா, அத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு ஒருத்த ஓடிட்டா என்னையா பண்ணுவோம், விரட்டி போய் பிடிச்சு அடிச்சு பறிச்சுக்கிட்டு வருவோம்னு அந்த வேலையை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் களவு கொடுத்துட்டோம் ஐயா. என்னுடைய இசை போயிடுச்சு. இப்ப கூட எங்க பிள்ளைகள் எல்லாம் வாதிச்சாங்க, என்னுடைய இசை வடிவம் என்னது, ஆனால் அது தோல் கருவியா இல்ல, அதுல பாலித்தீன் சீட்டு, பாலித்தீன் தார் போட்டிருக்கு. ஏன்? மாடு இல்ல. நீங்க இந்த சத்தத்துக்கும் அதே இதுல ஒரு கருவி தோல் கருவியா இருக்கு, அது எழுப்புகிற ஓசைக்கும் இந்த பிளாஸ்டிக், இந்த பாலித்தீன் தார் எழுப்புற ஓசைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தொலைச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? மறுபடியும் மீட்கணும். என்னுடைய பாரம்பரிய இசை வடிவம் நாயனம் தமிழ் செத்து போச்சு.
இது ஒரு கலாச்சார புரட்சியாக, ஒரு கலாச்சார பெருமையாக சண்டை மேலம் அடிப்பது மாறிக்கொண்டிருக்கிறது. காது குத்தா, கல்யாணமா, வீடு புகணுமா, எல்லாத்துக்கும் டங்கட 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 ஒரே மாதிரி அடிப்பான். 3 மணி நேரம் அடிக்க விட்டாலும் அதே தான் அடிப்பான். அது காடுகளில் விலங்குகளை விரட்டுவதற்கு அவன் பயன்படுத்திய கருவி. என்னுடைய நாயன் அந்த வில்ல எங்காவது வாசிப்பான். என் முன்னோர்கள் உயிரை உருக்குகிற இசையை நொடிக்கு நொடி மாத்தி மாத்தி கொடுப்பான். நீ வேணா அந்த கொஞ்சம் ஜலங்கைன்னு ஒரு படம் இருக்குது. அதுல சரோஜா சாவித்திரி அம்மாவும் ஜெமினி கணேசனும் அவங்க அம்மா பாட இவர் நாயன் நாதஸ்வரம் வாசிப்பாரு. சிங்கார வேலனே தேவா அந்த பாட்டை ஒரு தடவை போட்டு கேட்டுப்பாரு. தில்லான மோகனமா படத்தை ஒரு தடவை போட்டுப்பாரு. நொடிக்கு நொடி நீ எந்த இசைக்கருவி வாய்ச்சாலும் சாமி ஆடுவ. உனக்கு தன்னை மறந்து ஆட மாட்டான். என்னை கூட கேட்பான், தமிழன்ங்கிறத எப்படி கண்டுபிடிப்ப? கூட்டத்தில் இருக்கிறவன தமிழன் வரைய வச்சு அடி. எவன் தன்னை மறந்து ஆடுறானோ அவன் தமிழன். நீ அடிச்சு பாரு, நீ அடிய அவன் அறியாம ஆடிடுறான். ஏன்? நேத்து இன்னைக்கு இல்லடா, பரம்பரை பரம்பரையா பல ஆயிரம் ஆண்டுகளா கேட்டு வந்த இசை, என் ஆதி இசை பறை என்பதால அது சாவுக்கு அடிக்கிறதுடா, பல பேரை சாகடிக்க அடிக்கிறதுடா, அது பகைவனை சாகடிக்க அடிக்கிறது. அதனாலதான் இது ஆதி தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தை முன்னோட்டு அடிச்சான். நாம் தமிழர் கட்சி வந்துச்சு, எடுத்தரன பறை தான். இதை தாண்டிய மங்கள இசை கிடையாது, ஒரு இசை கிடையாது, ஓடான்ட்ட. இன்னைக்கு உலகம் பூரா டேய் அண்ணன் ஊர்ல பொங்கல் விளையாடா வந்து பறை அடிக்க, சிங்கப்பூர்ல இருக்குன்னு ஏண்டா இங்க நிகழ்ச்சி நினைக்கிறான். இப்ப பறை அடிக்கிறது பெரிய கல்லூரி மாணவர்களும் அடிக்குது. என் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு எழுறோம். அப்படிதான் என்னுடைய மதமும் மீண்டு எழுது. எப்படி மீண்டு எழுவும் சைவம் மறுபடியும் மீண்டு எழும் சைவ சமயம் மீண்டு எழுதுறான். ஒருத்தன் கேட்டார, நீங்க என்ன இந்து கடவுள் சிவன் முருகனை எல்லாம் தூக்கிட்டு வர்றீங்களே அப்படின்னு. முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவங்க இந்துன்னு நான் கேட்டேன். டேய் தூங்கும்போது என் முதுகுல ஏதாவது எழுதி வச்சுட்டு நான் என்ன எழுதிக்கேன்னு படிலாம் கேட்கக்கூடாது. சிவனுக்கும் முருகனுக்கும் தெரியுமாடா இந்துன்னு அவங்க? ஏடா படுவாவிகளா, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பாவைலாம் ஏன் நூலுடா? சைவ மத நூலடா. நீ தீடி வச்சுக்கிட்டு நீ வந்து களவாடி போய கூட்டம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னது என்னதுங்குது. அது ஒண்ணுதெல்லாம் இல்ல, அது என்னது. இப்ப நாங்க கிளம்பிட்டோம். அதுல எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நிற்கிற ஒரு தேசிய இனத்தின் மக்களா இருக்கும். என்னுடைய விளையாட்டு போயிட்டது, என்னுடைய கலை அடையாளங்கள் போயிட்டது. கரகாட்டம், ஒயிலாட்டம், பாவக்குத்து, பொம்மலாட்டம், மாடாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம் எல்லாம். இந்த காவடி அப்படி வச்சு இப்படி ஆடுறதுங்கிறது ஆதியில காடுகளை நாங்க வாழும்போது வேட்டையாடி விலங்குகளை உண்டோம். வேட்டையாடிய விலங்குகளை அப்படி 2 காலையும் அப்படி அப்படி கவட்டுக்கு அப்படி தூக்கி போட்டு அப்படி வந்தோம் இசையை முழங்கி கொண்டு. நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர்ந்து நகர போகும்போது குழந்தைகளை முதியவர்களை தூக்கிக்கிட்டு போற போது கவட்டுக்களை அப்படி காலை கொடுத்து, இப்பவும் எங்க ஊர்ல இருக்கு, இப்பவும் திருவிழாவுக்கோ சந்தைக்கு போகும்போது சின்ன பிள்ளைகளை அப்படி 2 காலையும் இப்படி போட்டு அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு பெரியவர்கள் நடந்து வருது. இதுல இருந்துதான் அந்த காவடி ஆட்டமே வருது. எல்லாத்துக்கும் காரண காரியம் வச்சான் என் முன்னோர்கள். சும்மா ஒண்ணும் இல்லை. அதனால இவன் என்ன சொல்றான் தெரியுமில்ல, கடவுளை கும்பிடாதவன், சாமியை கும்பிடாதவன் தான் அறிவாளி, அவன் தான் பகுத்தறிவுன்னா. அப்ப ஐயா அப்துல் கலாமா அறிவாளியா இல்லையா? அவர் 5 வேளை தொழுவாரு, அவர் 5 வேளை தொழுவாரு, அவர் இறையை ஏற்கிறாரு, அவர் பகுத்தறிவாதியா இல்லையா? இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் அறிவாளியா முட்டாளா? இது எப்படி எப்படி பாக்குறது? நீங்க நுட்பமா பாருங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைனா என் மூதாத பள்ளிக்கூடம் போல, மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும்னா பருவத்தை கணிச்சு சொன்னான். மாங்காய் அதிகமா காய்ச்சிச்சுன்னா பருவ காத்து போய்ச்சிருச்சுன்னா அர்த்தம்டா மக்களே, மழை பெய்யறா. புளியங்காய் அதிகமா காய்ச்சிச்சுன்னா பொங்கி விளையும்டா விவசாயம்னா. பருவ காத்து குறைவா அதிகமா நல்லா வீசிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது யார் கண்டுபிடிச்சு சொன்னா? இதை கண்டுபிடிச்சு அறிஞனா இல்லையா? அறிவாளியா இல்லையா? பகுத்தறிவாதியா இல்லையா? ஆகனா உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று போதிச்ச என் மூதாதை அறிவாளியா இல்லையா? ஆனா அவன் கும்பிட்டான்.
முருகனை கும்பிட்டான், சிவனை கும்பிட்டான், ஐயனாரை கும்பிட்டான், சொல்லமாடனை கும்பிட்டான், காளியை கும்பிட்டான். கடவுள் மறுப்பு என்பது வேறு, பகுத்தறிவு என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். இந்த கடவுளை மறுத்தவன் தான் பகுத்தறிவாதி என்று சொல்வதே முட்டாள்தனம். அதை ஏற்படாது, எதிர்க்கணும். அவர் கடவுளை கும்பிட மாட்டாருங்க, கடவுளை ஏற்கிறது இல்லைங்க. அதுதான் பகுத்தறிவு என்பது வேறு. பகுத்தறிவது இன்னது இன்னது என்று தெளிந்து ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய திறன், ஆற்றல், அது பகுத்தறிவு. அது எல்லாருக்கும் தான் இருக்குது. அதுல குழப்பம் வந்துருச்சு. எப்படி இந்த நாட்டுல சிட்டிசன்ஷிப்புக்கு நேஷனாலிட்டிக்கு ஒரு குழப்பம் இருக்குது, பெரிய குழப்பம் இருக்கு. இவன் இந்தியன் எவனுமே கிடையாது, இவனே குழப்பிக்கிடுவான். ஃபர்ஸ்ட் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். அது என்ன ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? நீ என்ன போடுற? நீ எங்க போனாலும் இந்தியாவை விட்டு, இந்தியாவுக்குள்ள உள்ள இந்தியாவை விட்டு நீ எங்க போனாலும் நீ தமிழன் தான். நீ எங்க போனாலும் நீ தமிழன் தான். நீ கேரளாவுக்கு போ, பூவாரியும் தான் ஐ எம் இந்தியன் சொல்லு, பக்கத்தில் இருக்க பைத்தியக்காரசி சேர்த்து விடுவான். விடுறானா இல்ல அனுப்பிப்பார். மேற்கு வங்கம் போ, இல்ல மகாராஷ்டிரா போ, ராஜஸ்தான் போ, என் ஐயாவுடைய ஊருக்கு குஜராத்துக்கே போ. என்ன போயிடணும்னா நீங்க யாருங்க, ஐ எம் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை கிளம் கிளியாமத்தான் இருக்கு, ஆனா ஆளு ஒரு மாதிரி பேசுறானே நினைப்பான். போய் பாரு. நான் சொல்லல, கான் அப்துல் கபூர் கான் எல்லை காந்தின்னு எல்லாராலும் போற்றப்பட்டவர் இந்தியாவுக்கு வந்தாரு. வந்து எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டு வானூர்தி நிலையத்தில் இருக்கிறாரு அவர் ஊருக்கு போறதுக்கு. அப்ப இந்தியாவில் என்ன பாத்தீங்கன்னா எல்லா ஊரும் பார்த்தேன், ஆனா ஒரு இந்தியனையும் பார்க்கலன்ட்டாரு. அவர் திரைச்சிட்டான். என்ன? ஆமா, கன்னடர் இருக்கிறார், மலையாளி இருக்கிறார், துளுவர் இருக்கிறார், தெலுங்கர் இருக்கிறார், மராட்டி இருக்கிறார், பீகாரி இருக்கிறார், போச்சுபுரி இருக்கிறார், குஜராத்தி இருக்கிறார், எங்கேயும் இந்தியன் இல்லைன்ட்டாரு. இதுதான் உண்மை. நான் தமிழன், என் நாடு தமிழ்நாடு, என் தேசம் தமிழ் தேசம், என் தாய்மொழி தமிழ், நாங்கள் தமிழர்கள், இந்தியா என்கிற நாட்டுக்குள் வாழ்கிற குடிமக்கள். இவ்வளவுதான் வரையற. சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் நானு, ஆனா நேஷனாலிட்டி நான் தமிழன். அதுல போட்டு குழப்பிக்க கூடாது. இது மாதிரி நிறைய குழப்பம் இங்க நமக்கு இருக்கு, தெரியணும். இப்ப நாங்க எப்படி, நாங்களும் நாங்க வந்து குறைஞ்சது ஒரு 20 வருஷமா தென்னரசு 20 வருஷமா கடவுள் இல்ல சாமி இல்லைன்னு ஒரு ஊரா பேசிட்டு வந்தால் தான் 20 வருஷமா. கடைசி இந்த வேலையை செய்ய வந்த பிறகுதான் ஓஹோ மொத்த பாரத்தையும் நம்ம தொல்லை தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் மீட்சி வரணும். ஐயா தேவனைய பாவாணர் சொல்லுவது போல தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார். தமிழ் மீட்சி வரணும். தமிழ் செத்துருச்சு, இப்ப மீட்சி வர வைக்கணும். அதுக்கு என்னடா வேலை திட்டம்? ஆங்கிலம் படித்தா அமெரிக்கால வேலை, ஆங்கிலம் படித்தா ஆஸ்திரேலியா வேலை, ஆங்கிலம் படித்தா பிரிட்டன்ல வேலை, பிரெஞ்சு படிச்சா பிரான்ஸ்ல வேலை, இந்தி படிச்சா வட மாநிலத்துல வேலை. படி போ. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. சட்டம் வந்துடும், தானா வந்துடும். தமிழ் படிச்சா என்ன வேலை கொடுத்துருவேன் அப்படின்னு நான் தான் வெளிநாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வேலை திட்டம் வச்சிருக்கேனே. நான் தான் வேளாண்மையே தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்திருவேனே. அவன் படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை வச்சிருக்கேன். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் சாணி எழுதி போடுறதுக்கும் எதுக்கு இங்கிலீஷ்? என் ஊர்ல கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் நட்டு வளர்க்கறதுக்கு எதுக்கு இங்கிலீஷ்? நீ படிக்கவே இல்லையான்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோ, நீ தான் ரொம்ப தேவைப்படுற, இங்க வாடா, ஏய் இந்த அறைக்கில உட்காந்துக்க, இந்த இதுல பாத்துக்க, இந்த இதுல இந்த திரையில இந்த மாடெல்லாம் நல்லா போதா, வேலைக்கு தண்ணி குடிக்கிறான்னு பார்த்துட்டு இங்கே உட்கார, மாசம் 20,000 சம்பளம். படிக்கலாம் என்ன கட்டு போச்சு? எங்க அப்பா சிறந்த விவசாயி, படிக்கல, சிறந்த விவசாயி. ஆடு மேய்ச்சிட்டு வருவோம், முள்ளு முள்ள பிடிங்கிட்டு போய் பிரண்டை பிடிங்கிட்டு வைப்பான் பாரு. பிரண்டை பிடிச்சி உப்பு மிளகாய் வச்சு நல்லா அரைச்சு பிரண்டை கட்டி விடுவாரு. 2 நாள் தாங்கி நடக்கும், மறுபடியும் 6 இருந்து 4 நல்லா நடக்கும். ஆடு எல்லாம் யாரை ஒரு கத்து கொடுத்தது? கண்ணுல பூ விழுங்குற ஆட்டுக்கு ராமேஸ்வரத்து போய் கடல் நுரைய வாங்கிட்டு வைப்பான் பாரு. கடல் நுரை வந்து ஒதுங்கி இப்படி ஒரு இது மாதிரி இருக்கும், அப்படி கட்டி மாதிரி வெள்ளையா. அதை வாங்கிட்டு வந்து அரைச்சு அப்படியே பொடியை அரைச்சு கண்ணில் 2 நாள் போட்டு விடுவோம். ஆடுக்கு வலிக்கும். அறுத்து 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 தண்ணி தனியா ஊற்றி அந்த பூவை கரைச்சி விட்டுரும். இதெல்லாம் எவன் கத்து கொடுத்தான்? அனுபவம். அதைத்தான் பில் கேட்ஸ் சொல்றான்,
அறிவு அனுபவங்களால் தான் வருது. ஆனா அனுபவம் தவறுகள்ல இருந்து தான் பிறக்குதுங்கிறான். இதை புரிஞ்சு கொள்ளணும். அந்த பில்கேட்ஸ் உலக பணக்காரர் ஒருத்தனா இருக்கிற பில்கேட்ஸ் சொல்றான், கம்ப்யூட்டர் வேலை செஞ்சு நீங்க வறுமை ஒழிக்க முடியாது, பசியை போக்க முடியாது, அதுக்கு கோழி வளர்க்கணுங்கிறான். அவன் சொல்றதுக்கு அவன் சொல்ற அறிவு. எவ்வளவோ வாய்ப்புகள் நமக்கு இருக்கு, ஆனால் பயன்படுத்திக் கொள்ள தவறிட்டோம். நம்மளுடைய பாரம்பரிய கலை வடிவத்தை இழந்தோம், நம்மளுடைய விளையாட்டை இழந்தோம், தொன்ம மரபுகளை இழந்தோம், எல்லாவற்றையும் இழந்துட்டோம். இப்ப கொஞ்சம் ஒரு புரிதல் வருது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஓ, இதுதான் நம்ம அடையாளம், இதுதான் நம்மது எல்லாமே. இங்க கண்ணன் வேடமிட்டு பாடினார்கள். அவன் முல்லை நில இறைவன் மாயோன், மாயோன் மேய காடுரை உலக என்று தமிழ் மொழி காப்பாளனாக இருக்கிற தொல்காப்பியம் பாடுது. நம்ம வெறும் திருமுருக பெருவிழாவை மட்டும் நான் எடுக்கல, இந்திரன் பெருவிழா எடுப்பேன், கொற்றவை திருவிழா எடுப்பேன், எல்லாமே எடுப்போம், எல்லாத்தையும் எடுப்போம். 5 நிலங்களில் பரவி வாழ்ந்த தமிழன் பகுத்து வகுத்து வைத்த இந்த தெய்வங்களை எல்லாம் நாங்க போற்றுவோம். அதை போல எங்கள் ஆதி பாட்டன் சிவனை கொண்டாடுவோம். இன்னைக்கு ஜல்லிக்கட்டை நடத்தாதேங்கிறான். உலகத்திலே மாட்டுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடிய ஒரே இனம் தமிழர் மட்டும்தான். மாடு எங்களுக்கு மாடல்ல, எங்கள் செல்வம். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை என்று தமிழ் மறை போதிக்குது. ஆடும் மாடும் எங்களுக்கு செல்வங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் வளம். எங்கள் ஆதி பாட்டன் சிவனுக்கு காளையை வாகனமா வச்சான். எந்த சிவ கோயிலையும் போனாலும் நந்தியை காளையை வணங்கி விட்டுத்தான் சிவனையே வணங்கணும் என்று வைத்தான். அப்படின்னா எப்படிப்பட்ட மரபில் வந்த ஒரு இனத்துக்கு நீ காளையை வதைக்கிறான்னா உன்னை உதைக்காம விடுறதே பெரிய வேலை. நாங்க பெரிய பெரிய காரியம், அதுவே பெரியது. பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கிறதுனால அப்படி இருக்கான். அது நான் போட்டிருக்க வேஷம் ரொம்ப கடுமையான வேஷமா இருக்கு. பழைய ஆளா இருந்தா பல பேர் என்ன ஆயிருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப இந்த வேலை அதான் எங்க மூத்தவர் எங்க அண்ணன் சொல்லுவாரு, யுவர் ரோல் இஸ் வெரி டஃப், வெரி டஃப். அதுவும் என் தம்பி ஒருத்தன் சொல்லுவான், தலைவனா இருக்கிறது ரொம்ப கடினம்னா அதுவும் தமிழருக்கு தலைவரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த மாதிரி இந்த இடம் நிக்கிற இடம் கஷ்டமா இருக்கு. கையை கட்டிக்கிட்டு காலை கட்டிக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருக்கு. இல்லைன்னா இந்த பீட்டாலாம் பழைய பேட்டா செருப்பு அடி வாங்கி ஓடி என்ன பண்றது, கால கொடுமை இவங்க பேசுறதையும் கேட்டுக்கிட்டு சாய்த்துக்கிட்டு. நான் சொல்லிட்டேன், சட்டமா தடையா நீ போட்டுக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். நடந்துருச்சு, கடலூர்ல நடந்துருச்சு, நாளைக்கு ஒரு இடத்துல நடக்கிறேன், ஒரு ஊரா நடத்துவேன். நானே நின்று மதுரையில பல இடங்கள் நடத்த போறேன். நீ என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை சிறையில் தூக்கி போடுவேன். அது மாதிரி எனக்கு மகிழ்ச்சியே கிடையாது. நிம்மதியா இருப்பேன். தினம் படிச்சுக்கிட்டு இருப்பேன், எழுதிக்கிட்டு இருப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன், எழுதிக்கிட்டு இருப்பேன். வெளியில பல பேரை காலி பண்ணிடுவேன். எனக்கு சிறை ரொம்ப அயோக்கியன திருடன கொலகாரனத்தான் சிறை சிதைக்கு. போராட்டக்காரன புரட்சிக்காரன சிறை எப்போதும் செதுக்கும், அது சிதைச்சிடாது. ஆள்தான் உள்ள இருப்போம், சிந்தனை வெளியில தான் அப்படி சிறகடிச்சுட்டு இருக்கோம். என்ன நடக்குது, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அந்த வேலையை தான் யோசிக்கும். தமிழர்கள் அதிகாரமற்ற வலிமையற்ற இன மக்கள் ஆயிட்டதுனால ஆளாளுக்கு ஏறி மிதிச்சு எச்சிகாரி தூக்குறான், விளையாட்டு காட்டுறான், காட்டு முராண்டி கூட்டாங்கிறான், நம்மள படிப்பறிவு இல்லாதவன் விளையாட்டுங்கிறான் ஜல்லிக்கட்ட. ஏய், உலகத்துக்கே அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை அனைத்தையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு இனம். சீன எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான், அரேபியன் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான், ஆங்கிலேயன் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். அதே காலகட்டத்தில் என்னுடைய ராமநாதபுரம் மண்ணில் பிறந்த என் மூதாதை கணியன் பொங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான். இந்த பயல்கள்லாம் வாசல்ல நாய் கட்டி போட்டாங்க, எவன் வந்தாலும் குலைக்கணும்ட்டு. நாம திண்ணை கட்டி போட்டோம், யார் வந்தாலும் சாப்பிட்டு இருந்து போட்டுன்ட்டு. இந்த பைத்தியக்கார பயல் நமக்கு பண்பாடு சொல்லித்தாரான். கல்லு மாவுல குளம் போட்டு இருந்தான் 1000, கல்லு மாவுல இன்னைக்கு வரைக்கும் பல பேர் போடுறான்.
தமிழ் பெருங்குடி மக்கள் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்ற அரிசியாக கோலப்பட்ட அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நாங்க. எனக்கு பண்பாடு, உலகத்தில் எல்லோரும் மனிதனையும் பேசிக் கொண்டிருந்தான், தமிழன் மட்டும்தான் உயிரினையும் பேசிக் கொண்டிருந்தான். தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, உயிர்நேயவாதிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று தமிழர் மறை பாடல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுது. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று போதிக்குது. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்றான் பெரும்பாவளன் பாரதி. காக்கை குருவியும் கூட என் ஜாதிடா அப்படிங்கிறான். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் உயிர் வாடினேன் என்று வள்ளலார் பெருந்தகை பாடுறார். கொடையில சிறந்த கொடை எது? உலகத்திலே கொடையிலே சிறந்த கொடையாளிகளாக வாழ்ந்தவன் என் மூதாதையில். கடையில் வள்ளல்கள் இருக்கான், மன்னனே வள்ளனா இருந்திருக்கான், மன்னனே வள்ளலா. பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமான 7 வள்ளல்கள். இந்த கடையில் வள்ளல்களில் ஆக சிறந்த வள்ளன் பேகனும் பாரியும் என்று புறப்போல் வெண்பாமாலை பாடுது. இந்த 7 பேர்ல இவன் 2 பேர் எப்படி சிறந்தவன்? ஆக சிறந்தவன். கொடையிலே சிறந்த கொடை கேட்டு கொடுப்பது அல்ல, கேட்கும் போது ஒருவன் தன்மானத்தை இழந்துறான், மான இழப்பு ஏற்படுது. அதனால அது சிறந்த கொடை இல்லை. சிறந்த கொடை எது? கேட்காமலே கொடுப்பது. அது ஆக சிறந்த கொடை, கேட்கும் திறனற்ற உயிருக்கு கொடுப்பது. அப்படி முல்லை கொடி தள்ளாடி இருக்கும் போது பாரி வீட்டுக்கு போய் ஒரு சேவகன் அனுப்பி குச்சி வண்டிட்டு போயிடான்னு சொல்லியிருக்கலாம். அந்த போற காலத்துக்குள்ள இந்த முல்லை கொடிக்கு இடையூறு வந்துருமோ என்று நினைச்சு படக்குன்னு ஏறி வந்த தேரை விட்டு நடந்து போனான்ல, அதனாலதான் அவன் ஆக சிறந்த கொடையாளியா இருக்கான். மயிலு கேட்கல, மயிலு பேகாவும் போர்வை தான்னு கேட்கல, கேட்கும் திறனற்ற மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன். ஆக சிறந்த கொடையாளி. இது என்ன காட்டுது? இந்த செயல் பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்தனமாக தெரியலாம், ஆனால் என் மூதாதையின் உயிர் நேயத்தை நீங்க இதுல பார்க்கணும். அப்படிப்பட்ட உயிர் நேயவாதிகள் நாங்க. நடந்துச்சோ இல்லையோ, அது கதையோ கற்பனையோ, மனுநீதி சோழன் அவனுடைய மகன் தேர்காடில் கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டுறான். ஆராய்ச்சி மணியை வந்து அடிக்குது, காலை பசுமாடு அடிக்குது. அடிச்ச உடனே ஓடி வந்து பாக்குறான், என்னன்னு பாக்குறான், கண்ணுக்குட்டி செத்துருக்கு, மகன் தேர்கல்ல ஏற்றி கொண்டு விட்டான். மாட்டுக்கு பசுவுக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்று பெற்ற மகனை அதே தேர்கால ஏற்றி கொண்டான் அப்படின்னு. அப்படி மாட்டுக்கு நீதி சொல்ல வேண்டும் என்று மகனை கொண்ட பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். நீ இந்த மாட்டை வதைக்கிறோம்னா உன்னை உதைக்காம என்ன செய்ய முடியும்? சுத்த பைத்தியக்காரத்தனம். ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற என் நாடு. இளம் கண்ணு குட்டிகளை, கொம்பு முளைக்காத சின்ன கண்ணு குட்டிகளின் கை நன்றாக இருக்கும் என்று கண்ணு குட்டிகளை வெட்டி ஏற்றுகிற இந்த தேசம் என் காலையோடு நான் ஆழ தழுவி அன்பு கொண்டு நேசிப்பதை அது வதை, அது தடை என்றால் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நேத்தாடா நான் காலையோட விளையாடுறேன். இன்னைக்கு நேத்தா இங்க எல்லாம் சொன்னாங்க, நான் இந்து இல்ல, நான் இஸ்லாமியம் இல்ல, கிறிஸ்தவம் இல்ல. இந்த மதங்கள் இப்ப வந்தது. இந்த மதங்கள் தோன்றிய 2500 ஆண்டுகள் தான் ஆகுது. இது எனக்கிட்ட வந்து ஒரு 100-150 ஆண்டுகள் தான் ஆகுது. வெள்ளக்கார வர்றதுக்கு முன்னாடி எங்க எவன் இருந்தாங்க கீர்த்தனை? முகலாயர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி எவன் இருந்தா அவங்க இஸ்லாம? அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க என்னவா இருந்தோம்? அந்த கேள்வி எழணுமா வேணாமா? இந்தியாங்கிற நாட்டையும் இந்துங்கிற மதத்தையும் உருவாக்கியவன் யார்? வெள்ளக்காரன். 600 சமஸ்தானங்களாக பிரிந்து பிளந்து கிடந்து சிறு சிறு மன்னர்களால், குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டுக் கொண்டிருந்த சமஸ்தானங்களை வெள்ளக்கார இணைச்சு ஒரு நாடாக்கணும். அந்த நாட்டுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து சிந்து சிந்தியா, அவனுக்கு சி உச்சரி போறாம ஐ போட்டு இந்தியா என்று மாத்தலாம். அவன் தான் பேர் வச்சான்.
பிறகு இந்த மக்கள் தொகையை கணக்கிட முடியாமல் எப்படி இந்த மக்கள் தொகையை கணக்கிடலாம் என்று எண்ணுகிற போது எவன் பார்சி இல்லையோ, இவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, இவன் கிறிஸ்தவன் இல்லையோ, இவன் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்து என்று எழுதினான். அரசியல் சட்டம் இங்கிலாந்து ராணி எழுதினான். அப்படி பார்த்தால் மகாவீரர் ஏற்றுக்கொண்டிருக்கிற சமணன், பௌத்தத்தை புத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பௌத்தன், குருநானக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற சீக்கியன், இந்த மதங்களும் இவர்களும் இந்துக்கள் தான் அரசியல் சட்டப்படி. அதுக்குள்ளதான் நாங்க போய் மாட்டோம் சைவர்கள். அது சாதாரண சைவர்கள் இல்ல, வீர சைவர்கள். நாங்களும் விட்டிக்கிறோம். அது தெய்வத்தின் குரல்ல பழைய மூத்தவர் ஐயா, இறந்து போன ஐயா காஞ்சி சங்கராச்சாரியர் அவரே சொல்றாரு, வெள்ளக்காரன் வந்து நமக்கு இந்துன்னு ஒரு பொது பேர் வச்சானோ இல்லையோ நாம தப்பிச்சோங்க சொல்லியிருக்காரு. அவரே தெய்வத்தின் குரல்ல அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் யாரு? பகவத்கீதை நமக்கு இப்ப வேதமா இருக்கு. பகவத்கீதை பாரத போர் நடக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு 16 நாட்கள் அந்த போர் நடக்கும் போது போதித்த தர்மங்கள் தான், உபதேசங்கள் தான் இன்னைக்கு கீதை. அது வேதம். ஆனால் அந்த போர் நடக்கும் போது அந்த போரில் காயம்பட்டவங்களுக்கு வண்டி வண்டியாக சோறையாக்கி கொண்டு போட்டான் பெருஞ்சோற்றுகையின் இளஞ்சேரலாதன் என்று என் பாட்டன். அந்த என் பாட்டன் அவன் போர் போடும்போது சோறு போட்டுக்கான். நீ போர்ல போதிச்சது இன்னைக்கு வேதம் என்றால் உனக்கு சோறு போட்ட என் பாட்டனுக்கு வேதமாக இருந்தது எது? அவன் சார்ந்திருந்த மதம் எது? பதில் இல்லை. இங்க ஜெயலலிதா தெய்வமாய் போட்டா கண்ணை தெருவில் நிக்கிறான். இந்த பயமக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அது சாதாரண தெய்வம் இல்ல, இதய தெய்வமா போச்சு. பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு நான் கூட கேட்டேன், சாதி மாற முடியாது, இந்த மதங்கதான் மாறுற மாதிரி இனம் மாற முடியுமாடா, வேற ஏதாவது இனத்துக்கு போயிடுமாடான்னு கூட கேட்டேன். இந்த மானத்தோட வாழ்ற எவனாவது போயிடலாமடா எங்கேயாவது அப்படின்னு. அதுலயும் சேர்த்துக்கிற மாட்டாங்கிறாங்க. கொடுமையா இருக்கு. இந்த கேரளாவில் முதலமைச்சர் இருக்கிறாரு, எந்த அமைச்சராவது காலில் விழுறானா? இந்த மம்தா பானர்ஜி போகுது, வண்டி நிறுத்தியா மோட்டர் பைக்கில் இறக்கி ஒரு பண்ணி ஏறி போகுது. பட்டு புடவை கொண்டாந்து ஒருத்தன் பரிசா கொடுக்குறேன், இது எதுக்கு எனக்கு பாப்பா கொண்டுகிட்டு இருந்தது. அவளும் முதலமைச்சர் தான், இங்கேயும் முதலமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. இப்படி மாண்பு கட்டு உலகத்துல இப்படி கேவலம் கட்ட ஒரு இனக்கூட்டமா இந்த இனம் வரும்னு நான் ஒரு காலத்துல நினைக்கல. இவன் தான் ஆக சிறந்த இனமா இருந்தான், இன்னைக்கு ஆக கேடு கட்ட கேவலம் கட்ட இனமா இருக்கு. கேரளாவில் போய் அதிமுக வேட்பாளர் நிறுத்துது, அந்த தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்க போறான், மக்கள் விரட்டி அடிக்கிறான். எங்க வந்து காசு கொடுக்குறாங்க? இங்க காசு கொடுக்கலைன்னா விரட்டி அடிக்கிறான். மக்கள் தெருவிறங்கி பல போராட்டங்களை செய்யறாங்க. எதுக்கு? தண்ணி வரலைன்னா, மின்சாரம் இல்லைன்னா, சாலை சரியில்லைன்னா, பள்ளிக்கட்டம் உயர்ந்துருச்சுன்னா ஒண்ணு இல்ல, அந்த தெருவுல காசு கொடுத்துட்டு இந்த தெருவுக்கு கொடுக்காம போயிட்டாங்க. இந்த மக்களைத்தான் புரட்சிக்கு தயார் செய்ய வேண்டியது இருக்கு. எந்த ஒரு இனம் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிகம் நாட்டம் கொண்டு அலைகிறதோ அந்த இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அதுதான் முக்கியம். பசித்து எழுகிற ஓலை குடிசையில் ஏழை குழந்தைகளுக்கு பால் ஊத்தாமல் தனக்கு பிடித்த நடிகனின் மர பதாகைகளுக்கு போய் பாலை குடங்குடமாக ஊத்துகிற இளைஞர்கள் இருக்கிற தேசத்தில் நீ என்ன எழுச்சியை கொண்டு வருவ? என்ன புரட்சியை கொண்டு வருவ? கொண்டு வரணும். அதற்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுந்து வரணும். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் நீச்சுவர எழுச்சிவர அயராது பாடுபட ஓடி வரணும். என்ன தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்கிறான், செத்தா என்னன்ட்டு, செத்தா இனம் செத்துறான். என் முகம் செதந்து நான் தெருவில் செத்து கிடந்தேன்னா என்னை நீ அடையாளம் காட்ட முடியாது, என் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாது. அதுபோல மொழி சிதைந்து அழிந்தால் என் இனத்தை எவனால அடையாளம் காட்ட முடியாது. அது ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் உன்னை கேட்பான், ஹூ ஆர் யூன்னு கேட்பான். உன்னை நீ வந்து பெரிய மெத்த படிச்ச மாதிரி ஐ ஆம் மேன் அப்படி சொல்லக்கூடாது. அவன் சிரிப்பான். குரங்குன்னு தெரிஞ்சு அவன் கேட்கிறான், மனுஷன்னு தெரிஞ்சுதான் அந்த கேள்வி கேட்கிறான். மனிதன் நீ தெரிஞ்சும் ஒருவன் நீ யார் என்று கேட்டால் நீ எந்த மொழியில பதில் சொல்லறான்னு பார்க்க கேட்கிறான். நான் சீமான் என்றால் ஓ இவன் தமிழன். அமெரிக்கால கைது செஞ்சான், கனடால என்ன கைது செஞ்சான், கைது செஞ்சு விலங்கிட்டு என்ன விசாரணை கூட்டி போனான்.
என்னை பார்த்த உடனே அவன் எதுவுமே கேட்கல, அவனே தமிழ் மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்துட்டான். அவன் இங்க இருக்கிற உளவுத்துறையோட ரொம்ப நாளா கவனிச்சிருக்கான். இந்த விசா கேட்கிற இடத்துல எல்லாரையும் பல மணி நேரம் வரிசையில நிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மா. போனேன், வணக்கம்னு. ஹாஸ்பிட்டல் போ, உனக்கு விசா வந்துருச்சு. ஏன்னு கேளுங்க, இவன் அமெரிக்காவே எழுதி கொடுத்தாலும் அங்க தங்க மாட்டான்னு முடிவு பண்ணிடுச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அங்க போய் இருந்துக்குருவாங்கன்னு நினைச்சுதான் அவங்க விசா கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. அமெரிக்காவே எழுதி கொடுத்தாலும் அங்க இருக்க மாட்டான், இங்க வந்துருவான். ஏன்னா இங்க தானே எனக்கு வேலை இருக்கு. அது தன் மொழிதான் நம்ம அடையாளம், மொழிதான் நம்ம முகம், மொழிதான் நமது முகவரி. அந்த மொழியை மீட்சியுற வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. பாடல்கள்ல, இசை வடிவங்கள்ல, எல்லா வழியிலையும் நம்ம ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. என்னைய கேட்கிறான், நீ என்ன திடீர்னு இப்படி வழிபாடு எல்லாம் பேசுற, இப்படி பண்பாடு எல்லாம் பேசுறேன்னு. ஒரு தேசியனத்தின் விடுதலைக்கு மீட்சிக்கு நிற்கிற ஒருவன், என்னுடைய மொழி, என்னுடைய கலை, என்னுடைய இலக்கியம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வழிபாட்டையும் சேர்த்துத்தான் நான் மீட்டெடுக்கணும். 4 சுவர் வச்சு தான் வீடு கட்ட முடியும். 3 சுவத்துல முக்கா சுவத்தை வச்சு கட்ட முடியாது, ஒரு சுவர் இல்லாம கட்ட முடியாது. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தேசியனத்தின் மீட்சி, விடுதலை. அதை புரிந்து கொள்ளும். அந்த அடிப்படையில் தான் இந்த வீரத்தமிழர் முன்னணியை நாங்க தொடங்கணும். பாருங்க, இப்ப 3வது ஆண்டு திருமுருக பெருவிழா எப்படி நடக்குதுன்னு பாருங்க. திருமுருகன் குடியில் எல்லார் வீட்டு வாசல, என் வீட்டு வாசல போன ஆண்டு போட்டது இன்னும் எடுக்கல. ஏன்? அப்ப தண்ணி ஊத்தணும்ல, தினம் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைலாம் அங்க குடம் இருக்கும், தண்ணி இருக்கணும்னு தினம் குடிக்க அப்படியே தொடர்ந்துருச்சு. இந்த ஆண்டும் திருமுருக பெருவிழா பேரழிச்சியா நடத்துவோம். அதிகாரம் கைக்கு வந்தவன தேசிய திருவிழாவா மாற்றிடுவோம். எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு கூட பொது விடுமுறை விட போறாங்களாம். எம்ஜிஆர் நூற்றாண்டுக்கு அப்படியே எங்க தைப்பூசத்துக்கு ஒரு பொதுமுறை, அரசு விடுமுறை விடுங்கடா கேக்குறேங்க, விட மாட்டேங்கிறீங்க. ஆனா விடுற வரைக்கும் நான் விடுறதா இல்ல, இல்லைன்னா நாங்க வந்து விட்டுட்டு போயிடுவோம். திருமுருக பெருவிழா, மாயம் திருவிழா மிகச்சிறப்பா கொண்டாடுவோம். கண்ணன், கிருஷ்ணர்லாம் பேரு நீங்க மாத்திக்கிட்டது. என் வண்டியை திருடிட்டு போயிட்டு ஒரு வேற பெயிண்ட் அடிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. எங்க ஆளு கருப்பு தான், இவன் ஊதாவை அடிச்சு விட்டான். ஊதாவை அடிச்சு கிருஷ்ணன் ஆக்கிட்டான். மால் என்றால் கருப்பு. அதை வழிபடுகிற தெய்வமாக, இறைவனாக இருக்கிறதை மரியாதை அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் என்றான், பெருமாள் என்றான். அதுதான் பெரிய கருப்பன், சின்ன கருப்பன், மாயோன பெரிய மாயன், சின்ன மாயன். நானே மாயாண்டி குடும்பத்தில் நடிச்சேன் பாருங்க. அப்ப இந்த மாயன் என்பது மாயோன், அவர் தான் மாயனாயிருது. கொச்சை மொழியில மக்களுடைய வழக்கு சொல்லல. ஏன் மாயோன் பேர் வருது? அவன் வேளாண்மையை, கால ஆடு மாடு வளர்த்தலை அடிப்படை தொழிலாக கொண்டிருந்தான். அதுக்கு மூலம் எது? மழை. அப்படியே திடீர்னு வருது மேகம், சரசர சரசரன்னு மாயமா வந்தது, சரசரன்னு மழையை கொட்டிட்டு மாயமா போயிருது. அப்ப கருப்பாக அந்த மேகம் வருது, அது கருமை, அது கருப்பு, அதே மால் என்று அழைத்தான். அப்ப மாயமா வந்து மாயமா போறதுனால மாயோன் என்று வழிபட தொடங்கினான் என் முன்னோர்கள். அதெல்லாம் தொல்காப்பியம் குறிப்பிடுது. மாயோன் மேய காடுரை உலகு என்று பாடுது. அந்த மாயோன் தான் அப்புறம் கண்ணனாயி, கிருஷ்ணனாயி, பரமாத்மாவாயி போயிட்டாரு. இப்ப திருப்பி நாங்க இல்ல எங்க பாட்டை மாயோன் நாங்க இங்கேயே வச்சுக்கிறோம். நீ முருகன், எந்த பிராமணர் வீட்லயும் முருகன் என்ற கந்தன் என்ற பேர் இல்ல, பாலசுப்பிரமணியர் ஐயர் தான் இருப்பாரு. நீ சூ எடுத்தினா பிராமணியம் வரும், சுப்பிரமணியம். சூ எடுத்துற பிராமணியம், சுப்பிரமணியர். இந்த சூ எடுத்துரு, உச்சரிச்சு பாரு, பிராமணியர். நாங்க கந்தன், கடம்பன், வேடன், பல பேர் இருக்கு நம்மளுக்கு. இது ஒரு புரட்சி. எங்க விழுந்தோமோ அங்கதான் எந்திரிக்கணும். இங்க விழுந்துட்டு 6 கிலோமீட்டருக்கு அங்கே போய் எந்திரிக்க கூடாது. இங்கதான் விழுந்துட்டோம், இங்கேயே எந்திரிச்சிடணும். அது முள்ளாகத மாதிரி ஆயிரும். ஒருத்தன் வெளிச்சத்துல ஏதோ குனிஞ்சு தேடிட்டு இருக்கான். என்னப்பா தேடுறேன்? காசு தொலைஞ்சு போச்சு தேடுறேன். எங்க தொலைச்சா? இங்க தொலைச்சேன். ஏப்பா அங்க தேடாம இங்க வந்துடுறேன், இங்கதாங்க வெளிச்சம் இருக்கு, அதான் தேடுறேன். போடா லூசு பையில போய் தொலைச்ச இடத்துல தேடுறான்ட்டு இப்ப தொலைச்ச இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். அதான் இங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுல எந்த விமர்சனம் வந்தாலும் எவன் சொன்னாலும் கேட்கக்கூடாது. இது நம்ம வழி.
இதுதான் நம்ம பாதை. பிடல் காஸ்ட்ரோ சொல்றான், நீ போற பாதையில உனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லையா, அது ஓம் பாதை இல்ல, திரும்பி வா, வேற எவனோ போன பாதை. இப்ப நாம போற பாதையில நிறைய இடையூறுகளும் தடையூறுனா நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓம் காளி ஜெய்காளி போட்டுட்டு இருந்தான். இப்ப நான் வந்தோன்னே வேல்வேல் வெற்றிவேலுங்கிறான். உங்களுக்கு புரியுதா? வேல்வேல் வெற்றிவேல்னு போடுறான். நான் கேட்டேன், மானத்தமிழன் மண்ணில் மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். அப்ப என் பாட்டன் தீரன் சின்ன மலை பூலித்தேவன் மருதுவாண்டியர் எங்க அப்பத்தா வேலைநாச்சியெல்லாம் என்ன வாழும் வேலை அந்த ஒட்டடை குச்சியா வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன இப்ப கோயம்புத்தூர் திருப்பூருக்கு போனா எல்லா இடத்துலயும் மருதுவாண்டியர் பூலித்தேவன் வேலைநாச்சியர் எல்லாம் இருக்காங்க. என்ன கேட்டா, நீ முருகன் உங்க பாட்டேங்கிற, அப்ப முருகன் கூட அண்ணன் பிள்ளையாரு உனக்கு பாட்டம் இல்லையான்னு. இனிமே நீ தான் பார்வதிக்கு 2 பேரையும் பிரசவம் பார்த்துக்கிட்ட மாதிரி பிச்சுக்கிற அண்ணன் இவனே பிரசவம் பார்த்துக்கிட்ட மாதிரி பிச்சுப்பான். எனக்கு சொல்லுவான், வள்ளுவர் ஒரு 2000 ஆண்டுகள் இங்க கூட படிச்சிய இல்ல, என்ன அவருக்கு பிரசவம் பார்த்தியா அவங்க அம்மாவுக்கு? ஒரு தோராய கணக்கு 2000 ஆண்டுகள் 1330 ஒரு இருக்கிறத வச்சு சொல்றோம். 5000 கூட எங்க பாட்டை எழுதிருக்கலாம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட வாழ்ந்திருக்கலாம். ஒரு கணக்கு, இப்ப இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. இது யாருக்கு தெரியும்? உங்க அப்பா பேர் தெரியும், அவங்க அப்பா பேர் தெரியும், அவங்க அப்பாவுக்கு பேர் உனக்கு தெரியல. 3 தலைமுறைக்கு முன்னாடி உன் தாத்தன் பாட்டன் பேரே தெரியாத நீ வள்ளுவருக்கு 2000 ஆண்டுன்னு சொல்லிட்டு. தமிழனை போல ஒரு அறிவார்ந்த சமூகம், அவனை போல ஒரு ஒரு இன கூட்டம் உண்டா? இங்க பாருங்க, நம்ம பாட்டன் என்ன சொல்றான்? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போச்சு முனி. இது மறை வள்ளுவர் பெருமகன் சொல்றான். இதையே நம்ம ரொம்ப குறுக தெரித்த அவளே அவை சொல்றா. அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தி குறுக தெரித்த குரல்கிறான். அணுவே சின்னது, அதை பிளந்து அதுல 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல்கிறான். அவ்வளவு சின்னதுங்கிறா. ஆனா அவ அதை விட சின்னதா. மருந்தன வேண்டாம், சாப்பிட்டது செமிச்சிச்சான்னு பார்த்து சாப்பிடுங்கடா மக்களே. இதான் அந்த பொருள், அந்த பாட்டின் பொருள். ஆனா நம்ம அப்பத்த அவை பசித்து குசிட்டா, அது கூட பெருசா அதையும் சுருக்கிட்டா. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்று மறை வலிக்குது. அவ ஆராய்ச்சி எதுவும் 2 வார்த்தை முடிச்சிட்ட. இவங்களை போல அறிவார்ந்த கூட்டம் ஒண்ணு உண்டா? இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு என்ன செய்யணும் தெரியாம தட்டுக்கிட்டு நிற்க. இதை மீட்டெடுத்து, ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒருத்த இல்லை. இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளா தமிழர்களுக்கு ஒரு தலைமை இல்லை. இது சரி இது தவறு என்று வழிநடத்தி கூட்டி போக ஒருத்த இல்லை. இருந்த ஒரே தலைவனும் போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய தலைவனா ஆயிட்டான். அதிகாரத்தை கைப்பற்றி நிர்வகிக்கிற தலைவனாக இருந்து தலைவன் பிரபாகரன் இருந்திருப்பேன். ஆனால் உலகத்தின் தலை சிறந்த இனமாக நாடாக தன் இன மக்களை நாட்டை மாற்றினான். ஆனா இங்க இருந்த ஆளுநர் தமிழனை ஆளணும்னு நினைச்சானே ஒழிய தமிழனும் எல்லோரையும் போல வாழணும்னு நினைச்சிருந்தா, நான் பார்க்கிறேன் அது மலை, இவன் பார்க்கிறான் அது கல்லு. நான் பார்க்கிறேன் இது மரம், என் மண்ணின் மரம், அவன் பார்க்கிறான் அம்பட்டும் பணம். நான் பார்க்கிறேன் இது ஆறு, அது இல்லைன்னா எனக்கு இல்லை சோறு நான் நினைக்கிறேன். அவன் அது மேல இருக்கிற மண்ணெல்லாம் காசு பணம் துட்டு மணின்னு நினைக்கிறேன். இங்க பிரச்சனை புரியுதா? இதுதான் இங்க இருக்கிற முரண். அதான் எங்க ஐயா சொல்றாரு, தமிழரா ஆள்றாரே, தமிழரா ஆள்றா, தமிழரா ஆள்றாரா, அதான் பிரச்சனை. இங்க பிரச்சனை இருக்கா? அதை மாத்தணும். பொங்கல் எவ்வளவு மன துயரத்தோடு ஒரு வழிதோய்ந்த இதயத்தோடு நம்ம நிற்கிறோம். 120க்கும் மேற்பட்ட வேளாண் பெருங்குடி மக்கள் இறந்துள்ளார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவர்களாம் தொழுந்து பின் செல்பவர் என்று தமிழ் மறை போதிக்கும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உலகே தலை என்று கற்பிக்கிறது. உலகத்தில் எத்தனை தொழிலும் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் தலை சிறந்தது, மூத்தது, சிறந்த தொழில் உழவுதான் என்று சொல்லுது. நீ என்ன வேலையும் பாரு, சோறு. தமிழ் மறை சொல்லுது, எல்லாவற்றையும் துறந்து போன முனிவன் கூட
துறவி கூட உழவு நிலை என்றால் வாழ முடியாது. அதை நுட்பமா புரிஞ்சுக்கணும். அந்த உழவன் சாகுறான். இந்த தேசம் 130 கோடி மக்கள் தொகையை வச்சிருக்குது. 130 கோடி மக்களுக்கு எப்படி உணவளிக்கும்? வேளாண்மை செய்யல. வளர்ச்சி தொழில் என்பதே கார் தயாரிக்கிறது, செல்போன் தயாரிக்கிறது, டிவி தயாரிக்கிறது, ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறது, ஏசி தயாரிக்கிறது, இந்த ஆடம்பர பொருள்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள் தான் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படி சொல்லி கொண்டிருக்குது. சாப்ட்வேர்ல வேலை பார்த்து மாசம் 1 லட்சம் வாங்கலாம். ஆனால் சாப்ட்வேர்ல வேலை பார்க்க போகும்போது சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய வேண்டியிருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். நாம இப்ப பேசுறது வேடிக்கையா, நக்கலா, நையாண்டியா, அது இந்த ஆளுலாம் வேக்கிங் கிட்டிங்கிட்டு கருப்பா இருக்காங்க, காட்டாங்க மாதிரி பேசுறாங்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க ராஜா, எழுதி வச்சுக்க. இன்னும் 1/4 நூற்றாண்டு காலத்தில் எங்க கிட்ட அதிகாரம் வந்த பிறகு வேளாண்மையை மையப்படுத்திய தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை பின்பற்றி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு வளர்ச்சி, வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி. இதான் என் வேலை திட்டம். நீரின்றி அமையாத உலகை யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று எனது மதை கற்பிக்குது. நீர்வள பெருக்கம், நீரை பெருக்கிடுவேன், வேளாண்மையை முதன்மை தொழிலா வைப்பேன், அது சார்ந்த தொழிற்சாலைகளை கட்டமைப்பேன், என் மக்களை வாழ்விடங்களை விட்டு வெளியேறாமல் அங்கேயே வேலை வாய்ப்பு கொடுத்து அங்கே இருப்பேன். 2000 ஏக்கரில் கரும்பிலிருந்து தொழிற்சாலை, கரும்பிலிருந்து சக்கரை, நாட்டு சக்கரை, வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை, அந்த கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்கிற தொழிற்சாலை, அங்கேயே பலாயிரம் பேருக்கு வேலை. 2-3000 ஏக்கர்ல எள்ளிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, அந்த எள்ளு புண்ணாக்கு, எள்ளு மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, எள்ளு புண்ணாக்கு மாட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம், கடலை எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, கடலை புண்ணாக்கு, கடலை மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் ஆடு மாடு வளர்க்கிற பண்ணைகள், இயற்கை வேளாண் பசுமை பண்ணைகளை உருவாக்குவான். நான் சொல்லும் போது சிரிச்சான். ஹெலிகாப்டர்ல மாடு வச்சிருக்காண்டா ஆஸ்திரேலியாலையும் பிரேசில்லையும். என் தம்பி ஒருத்தன், நான் பேசிட்டே இருக்கேன், மேல ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறத எடுத்து போட்டான். அவன் ஹெலிகாப்டர்ல மாடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்கார பயிலுக்கு சொந்த மண்ணில் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம், துபாயில சுடுமணல்ல ஒட்ட மேய்ச்சிட்டு இருக்கான். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல, எது செல்வம் தெரியல, எது வருமானம் தெரியல, எது அவமானம் தெரியல. மாத்திரம் பசி என்கிற வார்த்தையே தமிழன் தாய் நிலத்தில் இல்லாத ஒழிக்கிறோம். வேலை இல்ல, பசி என்கிற அந்த வார்த்தைகளை இல்லாத ஒழிக்கிறோம். வறுமை ஏழ்மை என்பது தமிழ் தேசிய மக்களின் கிட்ட வரவிடாம ஒரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராதிருப்பது நாடு என்று வள்ளுவ பெருந்தகை போதிக்கிறார். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று கற்பிக்கிறார். இன்னைக்கு மணி நீரும் இல்ல, மண்ணும் இல்ல, மலையும் இல்ல, காடும் இல்ல, எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான். எல்லாம் மாத்திரம் செத்துக்கிட்டு இருக்கான் விவசாயி. தண்ணீரில் பொங்க வச்சவன் கண்ணீரில் பொங்க வச்சிட்டு இருக்கா. உலகத்துக்கு சோறு கொடுத்தவன் தனக்கு உணவு இல்லாம தற்கொலை செய்து செத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சாகுறான். உனக்கு தொலைக்காட்சி செய்தித்தாள ஒரு செய்தி, நாளைக்கு நாம உணவு இல்லாம சாக போங்கிறதுக்கு எச்சரிக்கை, எச்சரிக்கை மணி. எதை புரிஞ்சுக்கணும்? வறட்சி மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவிச்சிருவாங்க. ஆனால் எதிர்கொள்ள போகிற வறட்சியை, உணவு பஞ்சத்தை எப்படி கடப்ப? எங்கிருந்து வரும் உனக்கு அரிசி? உழுது விதைச்சு அறுத்து எடுத்துட்டு வந்து குத்தி புடைச்சு அது புது பானை இட்டு பொங்கல் இட்ட வேளாண் குடிமகன் இன்னைக்கு கடையில் அரிசி வாங்கிட்டு வந்து பொங்க வைக்கிறான். அது என்ன அரிசி வருது? பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு. பிளாஸ்டிக் முட்டை கோசு தின்னுட்டு சாப்பிட்டு கை வருதுக்குள்ள செத்துருவேன். இந்த பிளாஸ்டிக்கை தின்ட்டு எப்படி வருது? குறுக்குறேன்னு ஒன்ன தின்ட்டு ஒரு 12ஆம் படிக்கிற பையன் செத்து போலையா? உனக்கு உணவா இருக்கு? உணவா இருக்கா? உணவு இல்ல, இருக்கிறது உணவா இருக்கா? விஷமா இருக்கு. இந்த லட்சணத்துல ஒரு தேசம் உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வருது. 40 கோடி மக்களுக்கு இந்த நாட்டுல சோறு இல்ல, அதை பத்தி சிந்திக்க தலைவன் இல்லை. ஆனா வளர்ச்சி என்கிற பேர்ல நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு நாடு கால் தொழிற்சாலை.
ஒரு கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. பல லட்சக்கணக்கான காரை ஏற்றுமதி செய்யுது. கண்ணுக்கு தெரியாத கார் என் நீரை புறம் உறிஞ்சி கொண்டு போயிட்டு இருக்கான். அது யாரும் சிந்திக்கிறது இல்லை, யாரும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஒரு கோவலை விலைதான டீ. இந்த டீ 96 லிட்டர் தண்ணீரை குடிச்சிட்டு வருது. இது இவ்வளவு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி வைக்கிறான்? தரமானதெல்லாம் உனக்கு இல்லை, அது ஏற்றுமதி ஆயிரும். நீ குடிக்கிற டீ என்ன? சூப்பர் டஸ்ட், தூசியிலையும் சிறந்த தூசியை நீ குடிச்சுக்கிட்டு இருக்கியா? தூசின்னு எழுதிச்சுன்னா கண்டுபிடிச்சிருவேன். டஸ்ட்னு டஸ்ட், சூப்பர் டஸ்ட். முட்டாப்பல இப்படி ஒரு ஈன கூட்டத்தை என்ன பண்றது இல்லைங்களா? இதை மாற்றணும். அது என்ன வழி? பசி, பஞ்சம், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, இந்த பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத ஒரு தூய தமிழகம் படைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த புத்தாண்டில் உறுதியேற்று வரணும். பிறக்கிற இந்த ஆண்டு இந்த துயரத்தை துடைத்தெறிந்து விட்டு துளிர்க்கிற ஆண்டாக பொங்குகிற பொங்கல் அப்படி ஒரு புத்தெழுச்சி பொங்கலா இருக்கணும். இது மொத்தத்தையும் தொடச்சி எறிகிற ஒரு பொங்கலா இருக்கு. அன்னைக்கு பாரு, கரும்பை வெட்டிட்டு வருவான், வாழையை வெட்டிட்டு வருவான், மஞ்சள் கிழங்கு அவனே தோட்டத்தில் எடுத்துட்டு வருவான், அரிசி எடுத்துட்டு வருவான். இன்னைக்கு அரசு ரேஷன் அரிசி, ரேஷன்ல 1 கிலோ அரிசி வாங்கிருங்க, 1/2 கிலோ சக்கரை வாங்கிருங்க, 1 முளை கரும்பு வாங்கிருங்க, அப்படியே 1 முளை கயிறு வாங்கிருங்க, எங்கேயாவது தொங்குங்க. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை, உன்னுடைய பண்டிகை, தேசிய பண்டிகை, உன் திருவிழா பொங்கல். ஆண்டுதோறும் உடைச்சு அந்த பொங்கலை கொண்டாட வாக்கு இல்லை. இப்படி நிலைமையில இந்த நாட்டை, நாட்டு மக்களை வைத்தவர்கள் தான் நாங்கள் சாதனையாளர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வைத்ததுதான் 50 ஆண்டு கால இவர்கள் ஆட்சியின் சாதனை. அதான் புரிஞ்சுக்கணும். பாலின் மதிப்பு மட்டும், சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி ஒரு நாட்டில். ஆனால் 25,500 கோடிக்கு சாராயம் வித்து நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. 25,500 கோடிக்கு சாராயம் வித்து அந்த காசுல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பால் குடிக்கிறீங்கல்ல, மாடு எங்க இருக்கு? எப்படி குடிக்கிறீங்க? அது லெமன் பிளேவர், மாங்கோ பிளேவர் மாதிரி போத்தல் அடைச்சு வர்ற அந்த குடிபானம் மாதிரி இது மில்க் பிளேவர். மில்க் அல்ல, இது பால் அல்ல. நீ வச்சிருக்கிற மாடு மாடு அல்ல, அது பிசாசு. அதான் நீ புரிஞ்சுக்கணும். உன் மாடு அதை கொன்னுட்டான். இப்ப என்ன செய்யணும்? திருப்பி மீட்கணும். எப்படி? அதுக்கு தான் பண்பாட்டு புரட்சி. திருப்பி அடான். முட்டுக்கு எதிர் முட்டு, வெட்டுக்கு எதிர் வெட்டு தான். இதை விட்டு வேற வழி கிடையாது. தொலைச்சிட்ட மறுபடியும் எடுத்து மீண்டும் எழுத வேண்டியதான். எப்படி எழுதணும்? வெட்டி சாய்க்கப்பட்ட மரத்தின் வேரிலிருந்து மொத்தமாக துளிர்த்து தலைவரை போல வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் படக்கென்று எழுந்து எழுச்சியும் புரட்சியுமாக மீண்டெழ வேண்டிய வரலாற்று கடமை, ஒரு கால தேவை இப்போது உருவாயிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். நீ ஒரு உறுதி எடுத்துக்க. என் பண்டிகை பொங்கல், என் பண்டிகை தை புத்தாண்டு, என் புத்தாண்டு, நான் அதை சிறப்பா கொண்டாடுவேன். என்னுடைய தேசிய திருவிழா, என்னுடைய தேசிய பண்டிகை பொங்கல், அதை பேரழிச்சியாக கொண்டாடுவேன் என்று கொண்டாடணும். நீ தீபாவளி கொண்டாடுற அளவுக்கு இதை கொண்டாடுறது இல்லை. புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுற அளவுக்கு தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது இல்லை. இப்ப கொண்டாட ஆரம்பிங்க. நமக்கு அதிகாரம் வரப்போகுது விரைவில். நாம் காலத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அல்ல, நமக்கான காலத்தை நாமே உருவாக்குகிற பிள்ளைகள். உருவாக்கி கொண்டிருக்கிறோம், உருவாகுது. இதுவரை ஆண்டு அநியாயம் செய்த சாம்ராஜ்யங்கள் சரிந்து கொண்டு வருது. தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வளர்ந்து கொண்டு வருது, உணர்ந்து கொண்டு வருது. தமிழ் தேசிய அரசியல் என்றால் இவன் ஏதோ நினைக்கிறான். ஜல்லிக்கட்டு நடத்த தடை இந்திய அரசு, இந்திய தேசியம் போடுது. ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி கொடு, இல்லை தடையை மீறி நடத்துவோம், இது தமிழ் தேசிய அரசியல். கச்சத்தீவை கொடுத்ததுதான், இது இந்திய தேசிய அரசியல். கச்சத்தீவை மீட்டெடுத்தே தீர்வோம், இது தமிழ் தேசிய அரசியல். இது ரெண்டுக்கு இதுதாங்க. நீ குழப்பிக்கிறாத, இதெல்லாம் ஆகாத அரசியல் நினைக்காத.
உன் மொழிக்கு, உன் உரிமைக்கு, உன் இனத்திற்கு நீ நின்று போராடுகிற ஒவ்வொன்றுமே தமிழ் தேசிய அரசியல் தான். ஏன்னா நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு நீ செய்கிற அரசியல் நகர்வு அத்தனைவே தமிழ் தேசிய அரசியல் தான். அதை புரிஞ்சுக்க. உன் மொழி வாழணும், உன் கலை இலக்கியம் பண்பாடு மீட்கப்படணும். இன்னைக்கு அடிச்சாங்கல்ல இந்த இசைக்கருவி, இது அரசு விழாக்களில் அடிக்கிற காலத்தை விரைவில் நம்ம உருவாக்கணும். முதலமைச்சருக்கு முன்னாடி அரசு விழாவில் அதிர அதிர பறையடிச்சு ஆடுகிற நிகழ்வு காலம் விரைவில் உருவாகணும். அரசு விழாக்களில் சிவதாண்டவம் அந்த இசைக்கருவி அடிக்கிற காலத்தை நாம் உருவாக்கணும். தமிழர் இசை வடிவம் மறுபடியும் மீட்டணும். இங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு நமிதாவையும் அவங்கள ஆட விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிறது. இதடா அரசு விழாவிலேயே பாரதிதாசன் பாரதி பாட்டு கிடையாது. சங்கை முழங்கலாம் நம்ம இப்படி மேடையில போட்டுக்கிட்டா தான் அது முழங்குறதுல முழங்குது. அங்கிட்டு கிடந்துக்கிட்டு எல்லாம் ஒழிச்சு தெளிட்டான். வெறி கொண்டு கொஞ்சம் நஞ்ச வெறி இல்ல, பல ஆண்டுகளா தூக்கி சுமந்து வந்த மொத்த வெறியும் உள்ள வச்சுட்டு இருக்கான். பாரு என்னென்ன பண்றோம்னு பாரு, பொறுத்து இருந்து பாரு. தைப்பொங்கல் இப்படியா நடக்கும். 15 நாள் விடுமுறை விடுவேன். தமிழர் தேசிய திருவிழா அறிவிச்சு 15 நாள் விடுமுறை. எல்லாத்துக்கும் போனஸ், சலுகை, மானியம், ரெட்டிப்பு போனஸ் கொடுப்போம். 60 வயசுக்கு மேல இருக்க உழவர் பெருமக்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம். ஆண்டுக்கு ஒரு முறை எப்படா பொங்கல் வரும்னு உலக நாடுகளுக்கு ஒவ்வொரு தமிழனும் ஏங்கி நிற்பது போல செய்வோம். அரசு விழாவா தேசிய விளையாட்டாக அறிவித்து ஜல்லிக்கட்டு நடத்தும். தமிழனுடைய தொன்ம விளையாட்டுகள் கபடி, சிலம்பம், குத்து வரிசை எல்லாம் நடத்துவான். மானாட்டம், மயிலாட்டம், கடகாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் நடத்துவான். ஆக சிறந்த. அதை தவிர வேற வேலையே நீ இதை மட்டும் ஆடிட்டே இருந்துருவேன். நான் உனக்கு மாசம் மாசம் சம்பளம் சட்டம் போடுவேன். எந்த விழாவா இருந்தாலும் கிராமிய தமிழனுடைய தொன்ம கலைகள் நடந்தே தீரணும். நடந்தே தீரணும். கோயில் விழாவா, கல்யாணம், காது குத்தா, எதா இருந்தாலும் நடக்கணும். நான் என் தமிழ்ல சண்டாமல் அடிச்சா மண்டையை 2 உடைச்சு தையல் போட்டு விட்டுருவேன். பார்த்து அது வரைக்கும் இருக்க போறது இல்ல. இப்பவே ஆரம்பிச்சிட்டேன். எங்கெங்க சண்டாமல் இருக்கா அடிச்சு வெட்டுறான்ட்டு. அது நடக்கும். சண்டமல் அடிச்சா உனக்கு பல ஆயிரம் கோடி என்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை சொல்லி எடுத்துட்டு போறான். என்னுடைய கலைஞன் செத்து கிடக்குறான். அதை நுட்பமா பார்க்கணும்ல. என் வாழைக்கு தண்ணி இல்ல, அந்நிய நாட்டு முதலாளிகளின் ஆலைக்கு தண்ணி கொடுக்குது என் தேசம். என் வாழைக்கு தண்ணி இல்ல. பல லட்சக்கணக்கான லிட்டர்களை, பல கோடி லிட்டர்களை இந்த கொக்கோ கோலா, பெப்சி உறிஞ்சி கொண்டு போகுது. கேட்க துப்பு இல்ல. நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பெருநாய் விஜயன் வந்து மூடிட்டு இருக்காரு, எடுத்துட்டு போடாங்கிறாரு. நம்மளுடைய வரைவு ஒரு தடவை படிச்சாரோ என்ன விளவு தெரியல. நம்ம செய்யறோம், மாற்றம் வருது. நம்ம வந்த பிறகு கொக்கோ கோலா, பெப்சி வியாபாரம் படுத்துருச்சு. நுங்கு, இளநீர், பதநீர், பழச்சாறு, கரும்புச்சாறு வியாபாரம் கொஞ்சம் பெருகுது. எவனோ ஒருத்தன் கேட்பான், நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் கேட்கிறான். டேய் நம்ம காத்தாண்டா அந்த ஆள் கத்தி கிடக்குறான். சேரா போற போது இளநியை குடிக்கும்டா, ஒரு கரும்புச்சாரை குடிக்கும்டா, ஏதோ நொங்கு குடிக்கும்டா. வர்றான்ல சொல்றல. டேய் வரா, குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அரைக்குள்ள சோறுமுக்குள்ள கால் செருப்பு இருக்குடா. கால் செருப்பு நீ சாப்பிடுற உணவு பொருளா, உணவு பொருளா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அந்த பழாமா எல்லாம் தெருவில் கிடக்குடா. இதை பாருடா. இதை தூக்கி அங்கேயும் அதை தூக்கி இங்கேயும் போடுறதுக்கு வேலையை செய்யிடாங்கிறோம்ல. நீங்களே போய் பாருங்க, தெருவில் போங்க. நான் போட்டிருக்க செருப்பு ஷோரூம், ஏசி ஷோரூம் கண்ணாடி அறையில் இருந்துச்சு. இதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டு கரைக்கு வரேன். எங்க அப்பத்தா அங்க அம்மா எல்லாம் தெருவில் போட்டு தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், கீரை. நடக்குதா இல்லையா? நடக்குது. இத வாங்கி பையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறேன். அங்க வாங்கினல அதை வெளியில விட்டுறேன். எங்க விட்டுறேன்? அங்க வாங்கினதை தெருவில் விட்டுறேன். தெருவில் வாங்கினதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் கழுவிட்டு ஆக்கி குடலுக்குள்ள போட்டுறேன். பாவிகளா, இது ஒரு முரண். இது ஒரு சமூக முரண், உளவியல் நோய். இதை மாத்தணும். இதை மாத்தணும். இதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இல்ல. நீங்க ஒரு வேலை செய்வனா ஓட்டை எங்களுக்கு போட்டு நீங்க படுத்துக்கங்க, நாங்க மிச்சத்தை பார்த்துக்கோம். இல்ல ரொம்ப நாளா உதயசூரியனுக்கு போட்டேன் பழகிச்சே அப்படின்னா குடிய விடுறானா. ரொம்ப நாளா குடிச்சிட்டே விட முடியலைங்கிறவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் வச்சிருக்க? நீ ஒரு குடியாரப்ப, நீ ஒரு போதக்காரன்.
அறிவு எதுக்கு இருக்கு? பகுத்து ஆய்ந்து எது சரியோ தவறோ அதை தேர்வு செய்யறது அறிவு. நான் சாகர வரைக்கும் ரெட்டலை விட்டு வேற எதுக்கும் போட மாட்டேன். ஒருத்தன் சொல்றானே என்ன நீ மாத்த முடியாது, நான் அதிமுக அடிமை. என் அன்புக்குரிய சொந்தங்களே, ஒருத்தர் சொல்றாரு நான் திமுக அடிமை. தான் அடிமை என்பதை பெருமையாக சொன்னவன் தமிழை மட்டும்தான் உலகத்துல. தான் அடிமை அப்படிங்கிறது பெருமையா சொல்றேன். ஓட்டு கேட்டு போயிட்டு இருந்தா நானும் என் தம்பியெல்லாம் ஒரு பெரியவர் சிவா, நான் சாகுற வரைக்கும் என் உதயசூரியன் தான். வீட்டில் மற்றவங்களாம் சொல்லி போட சொல்றேன். நான் சாகுற வரைக்கும் உதயசூரியன் தான். பின்னாடி வந்த சின்ன போய் சும்மா இருக்காம எப்ப என் சாவியன்ட்டேன். சீமான் தம்பி இல்லை, இப்படிதான் பேச்சு. அவரு இப்படி நோயாளிகளை வைத்துக் கொண்டு அதுக்குள்ள ஒரு புரட்சியை கட்டமைக்க நம்ம கிளம்பிட்டு போயிட்டு இருக்கோம். விட்டுற முடியாது. விட்டுட்டு போற ஆளுங்க நாங்க இல்ல. என்ன கேட்கறான், நீ இந்த முதலமைச்சராக இருக்கா கட்சி ஆரம்பிச்சா அப்படின்னு. பின்ன முச்சந்தில இருந்து கத்திச்சாக இருக்கா கட்சி ஆரம்பிச்சான். ஏண்டா அவன் என்ன சொல்றான், முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சா. இந்த கேள்வியை நுட்பமா பார்க்கணும். இது விஜயகாந்த் கேட்கல, இந்த தீவாங்கிற ஒரு பொம்பளை குட்டி வராங்களா அதுக்கிட்ட கேட்கல. ஒரு தமிழனை பார்த்து ஏன் கேட்கிறான், என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழனுக்கு இந்த நாட்டை இந்த மண்ணை ஆளணுங்கிற ஆசை கனவிலும் வரக்கூடாது. அதுல கேட்கிறான். நாங்க என்ன சாதாரண ஆளுகளா? கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த ஆளுகளா நாங்க? அப்படிப்பட்ட ஆளுகளா? தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும். உலகத்தில் எல்லா மொழிகளில் தேசிய இனங்களையும் போல என் இனமும் விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு அந்த இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதுதான் என் வாழ்நாள் இலக்கு என்று நின்ற ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். சும்மா இந்த இதுக்கு பயந்துட்டு அதுக்கு பயந்துகிட்டு அஞ்சுவது அடிபணிவது தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருந்த மாணவர் கூட்டம் நாங்க. ஏன் பாட்டன் சேது வதிக்கிட்டே ₹1 கப்பம் கட்டுனான். வெள்ளக்காரன் என்ன பண்ணா, பிடிச்சி சிறையில போட்டான். கப்பம் கட்ட முடியாதுட்டாரு. ஒரு ஆண்டு உள்ளே இருந்துட்டாரு. ஒண்ணு கூட அவர் அசையல. கெஞ்சிட்டான் வெள்ளக்காரன். சேதுபதி ₹1 ஒரு ஒப்புக்கு கட்டியா, ஒரு சடங்குக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரே ₹1 கட்டியா, நான் உன்னை விடுதலை செஞ்சேன், நாட்டை நீ ஆண்டுக்கேன். சிறையிலே கிடந்து சாதனைய ஒழிய ஒரு பைசா கூட உனக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன். அவன் யாரு என்ன வேற்றுக்கிற வாசி, என் தாத்தன் தான். அந்த ரத்தம் அந்த உணர்வு எங்களுக்கு எல்லாமே போயிட்டுது. அதான் விட்டுட்டு போக முடியாது. நாங்கள் புலம்பிக் கொண்டு நிற்கிற கூட்டம் அல்ல, எல்லாவற்றையும் சரி செய்கிற புரட்சியாளர்கள் கூட்டம் இது. சும்மா இந்த பணம் என்ன இப்படி பண்ணிவிட்டாரு இந்த மோடிய, என்னப்பா இப்படி கொண்டாந்து இப்படி ரோட்டை வைக்க விட்டாருப்பா, இவன் புலம்பிட்டு தான் நிற்பான், போராட வர மாட்டான். இதே தானே ₹100 பண மதிப்பு இழப்பு. ₹100 செல்லாது நான் வெடி சொல்லல. 1 மணி நேரத்துல அந்த அதிபர் நிக்கோலஸ் மதோரா டக்குன்னு திரும்ப போயிட்டான். ஏன்னா புரட்சி வெடிச்சிருச்சு. இங்க புரட்சி செத்து போச்சு, வறட்சி ஆயிடுச்சு. ஏன் இங்கதான் புரட்சி, தலைவி புரட்சி, தலைவர் புரட்சி, தளபதி எவன் பேருக்கு பின்னாடி புரட்சி இருக்குன்னு தெரியாம எல்லாம் புரட்சி வறட்சி ஆயிடுச்சு. மாற்றம் தொலைத்த எல்லாத்தையும் மீட்டெடுக்கிற பெரும் வேலை இருக்கு. அதுக்கு தான் படைகளை பிரிச்சேன். வீரத்தமிழர் முன்னணி, இது தமிழர் மெய்யியலை மீட்டெடுக்கிறது. அதிகாரம் கைக்கு வந்தோன்னா கன்னியாகுமரியை தமிழர் மெய்யியலுக்கான தலைநகரா மாத்துறேன். தமிழ் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வழிபாடு கோயிலை நான் கட்டுறேன், கட்டிட்டு எங்க ஓதுவார்களை அதில் ஏத்துறேன். இப்ப நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கல்ல, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பாமாயெல்லாம் திருவம்பாயெல்லாம் பாடினதை பார்த்தீங்கல்ல, அருணகிரி நாள் எழுதுன திருமுறாற்றுப்படை அதெல்லாம் பார்த்தீங்கல்ல, அந்த சந்தங்களை எப்படி ஐயா சொல்லி சொல்லி வழங்கினாருன்னு. இது உனக்கு புரியுது. ஓம் சுகுலாம்பிரதம் ஏதாவது புரியுதா உனக்கு? ஒன்றும் புரியல. அதான் ஒரு தம்பி எழுதுனா, ஓம் சுகுலாம்பிரதம் சசிவர்ணம் சசிவர்ணம் சசிவர்ணம்னு பேசிட்டு சசிவரதை எதிர்க்கிறீரா எப்படாங்கிறான். உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல. அம்மையார் சசிகலா பொதுச் செயலராக வர்றதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றான். என்னடா ரொம்ப நாளா சசிவர்மன் சசிவர்மன் மந்திரம் சொல்லிட்டு இருந்தீங்க, வர்றதை எதிர்க்கிறீங்களாடான்ட்டு. என்னன்னே புரியல.
சகலாமிரதம் சசிவரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எங்கால இப்படியே போட்டுக்கிட்டு இருக்கான், இப்படியே பார்த்துருக்கான். அவர் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாருன்னா கடைசியில் பார்த்துதான் இருப்பான். நீங்க தட்டில் காசு போடுதோ அதை மட்டும் தமிழ்ல சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு தமிழ் தேவைப்படுது, தமிழ் சோறு போடுது அவனுக்கும் சேர்த்து. புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒண்ணுதான் என் அன்பான மக்கள்கிட்ட சொல்லுவேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நினைவூட்ட விரும்புறேன். அவன் மிகுந்த அடித்தளத்திலிருந்து அழுந்தி அழிந்தி வெடிச்சு வந்த ஒரு புரட்சியாளர். ஒரே வார்த்தை சொல்லிட்டான், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. நீ என்ன சொல்லு, அண்ணே விலைவாசி ஏறிச்சுனே, அண்ணே தண்ணி இல்லனே, அண்ணே மின்சாரம் இல்லனே, அண்ணே சாலை சரியில்லைனே, நீ எல்லா துன்ப பூட்டுகளையும் எல்லா துன்பங்களையும் துடைத்தெறிவதற்கான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அதிகாரம் மிக வலிமையானது என்று முழங்கிட்டார். நாங்க அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற தத்துவத்தை முன்னிட்டோம். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. முதல்ல அதிகாரத்தை பிடி, அப்புறம் அடி. எவன் கேட்க மாட்டான், நினைக்கிறத செய்யறோம். ஹிட்லர் சொல்றான், சட்டம் பிடிக்கலையா சண்டை போட்டுட்டு இருக்காத, பயன்படுத்தி ஏறி அதிகாரத்தை பிடிச்சிட்டு அதை கிழிச்சு தூர போட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கங்க. அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் மாத்திரம் நாம் மறுபடியும் பதிவு செய்கிறோம். பிறக்க இருக்கிற இந்த புத்தாண்டில் நாம் யார் என்று எமது தின மக்களுக்கு நாங்கள் பிரகடனம் செய்கிறோம், பேரறிவிப்பு செய்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்கும், ஆடு மாடு கோழி குஞ்சு நாய் நரி பூனை எலி மாடு மரம் மலை எல்லாவற்றுக்குமான அரசியல் எமது கட்சி. அனைத்து மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை தர்மம், அடிப்படை உரிமை. இங்கு வாழும் உரிமை எவருக்கு உண்டு? ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனி என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. இதுதான் எங்க தத்துவம். எல்லாரும் கூடி வாழுவோம், நாங்க தான் எங்க நாட்டை ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். எங்க தத்துவம். இதுல குழப்பிக்க கூடாது. நீ பெரியாரை ஏற்கிறியா, மார்க்ஸ் ஏற்கிறியா, அம்பேத்கர் ஏற்கிறியா, லெனினை ஏற்கிறியா, ஏங்கல்ஸ் ஏற்கிறியா, இங்கிலீஷ் எல்லாரும் ஏற்கிறோம். எவன் மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து அடிமைப்பட்டு கிடந்ததோ, அவன் உரிமைக்கு மீட்சிக்கு விடுதலைக்கு எவன் பாடினானோ ஆடினானோ எழுதினானோ போராடினானோ புரட்சி செய்தானோ அவனெல்லாம் எங்கள் முன்னத்தி ஏர்கள், மதிப்புமிக்க வழித்தடங்கள், எங்களின் மாண்புமிக்க மதிப்பிற்குரிய வழிகாட்டிகள். அதை சொல்லுங்க பாப்பா, வழிகாட்டி தானே தலைவரா இருக்கணுங்கிறாங்க. ஆசிரியர் வேற அப்ப வேறையா இருக்கான்ல. ஆனால் அதை போலவே தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கு உரிமைக்கு புரட்சி செய்த புரட்சியாளன் பிரபாகரனை எங்கள் தலைவனாக இருக்கிறார். தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இதான் எங்க தத்துவம். என் பாட்டன்ட்டு நான் பேசுவேன். எங்க குலதெய்வம் எங்க கோலங்குடி காளி, எங்க அப்பத்தா வெட்டுடையாள் காளி. அவ உடையாள பேரு வெட்டுடையாளையானா. எங்க அப்பத்தா வேலுநாச்சியார வெள்ளக்காரன் தரிச்சிட்டு போகும்போது வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு காட்டி கொடுக்கல, வெட்டிட்டான், துண்டா விழுந்துட்டான். துடியாம செத்த தெய்வங்கள் தெரியல, எல்லாரும் காளியா அழைக்கப்பட்டிருக்காங்க. கொற்றவைக்கு கூட காளின்னு தான் நம்ம அப்பத்தாவுக்கு பேர், பாட்டிக்கு. இந்த துடியாம செத்த எல்லாரும் காளின்னு வணங்குறாங்க. அவை முருகன் காலத்துல வாழ்ந்த அவை வேற, அதியமான் காலத்துல வாழ்ந்த அவை வேறு. மூதாட்டிகளை எல்லாம் அவை என்று அழைப்பது வழக்கமா இருந்திருக்கு. அப்ப அதுல காளி, கொல்லங்குடி காளி. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காத செத்த காளியே எங்க குலதெய்வம்னா அப்ப வேலுநாச்சியார் எங்களுக்கு எவ்வளவு பெரிய தெய்வம்னு நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அந்த காளி கிட்ட நான் சினிமாவுக்கு வர்றது, திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு போய் இது பண்ணிட்டு கும்பிட்டு வர்றதுக்கு பூசாரி பேசுறாரு. பூசாரி எங்க அப்பத்தட்ட, யார் வந்திருக்கா பாத்தியா, ஏய் உன் பேரை வந்திருக்கான் சீமா, சீமைக்கு போறானா, சினிமாவுக்கு வேலை செய்ய போறானா,
ஆத்தா மிதமா விட்டுறா ஆத்தா, பிள்ளைய கூடவே இருந்து காத்துக்கிற பண்ணாம பாத்துக்க. இந்தாப்பா திருநீர் கும்பிடுப்பா, அப்பத்தாவோட கும்பிடுடா, போயிட்டுடா மகாராசனார் பேசுறாங்க அப்பத்தாவோட. இங்க வச்சு கிளம்புறதுன்னா அவ செவலை சேர்த்து இறங்கி ஒன்றும் முடியாது. உனக்கு மழை தண்ணி எல்லாம் பெய்யாம இருக்கிறது காரணம் என்ன? ஓடி போயிட்டாங்க நம்ம ஆளுகள்லாம். ஏதோ ஒரு பாசையில பேசுறான், நமக்கு ஒன்றும் புரியல. அவ்வையின் தமிழல்லி பருக வந்த என் பாட்ட முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுட்டான். நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாட வந்த என் ஆதிப்பாட்டன் சிவனுக்கு கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரி தும்பி காமன் செப்பாது கண்டது மொழிமோ என்று பாட்டெழுதி தந்த முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுட்டான். எப்படி இருக்கு? இவங்களோட சண்டை போட்டு இருக்க வேண்டியது இல்ல. கற்ற கோயில்ல ஓதுவாரங்களை வச்சு ஐயா மாதிரி ஆளுகளை வச்சு மந்திரது நீங்க சொல்லுங்க. நானே போய் உட்கார்ந்துருக்கேன். ஐயா இந்த திருமுருகாற்று படையில கொஞ்சம் பாடுங்கய்யா, நம்ம பாட்டுனுக்கு தேவாரத்தை கொஞ்சம் ஓதி விடுங்க, திருப்பூரை கொஞ்சம் பாடுங்க. எல்லாத்தையும் செய்ய முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? வரிசையில் நின்று ஒரு நாள் ஓட்டை போட்டு விடணும். ரெட்டலைக்கு உதயசீரனுக்கு இல்லை, ரெட்டை மெழுகுவர்த்திக்கு போட்டு விடணும். அதை செஞ்சு விடுங்க. அதையாவது செஞ்சு விடுங்க. கத்திக்கிட்டே நிக்க விட்டுறாதீங்க. சரி பண்ணிடுவோம். நம்மளால முடியாத ஒண்ணு இருக்கா? துயரம் தோய்ந்து வழிதோய்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் பிறக்கிற நமது புத்தாண்டு நிச்சயமாக ஒரு புத்தெழுச்சி கொண்டு ஒரு தமிழ் தேசிய மக்கள் மீள்வதற்கும் வாழ்வதற்குமான வாழ்த்துக்களை தருவாள் என்று நான் நம்புறேன். முன்னைக்கு தமிழ் தேசிய நம்ம எழுச்சி வருது. ஜல்லிக்கட்ட ஒரு ஆதிக்க சாதி விளையாட்டுனா, சில பகுதி சார்ந்த விளையாட்டுனா எவனும் கூப்பிடல. தன்னெழுச்சியா இளைஞர்களும் மாணவர்களும் திரண்டு பலாயிரக்கணக்கில் கூடிட்டான். இது தமிழ் தேசியத்தின் எழுச்சி. என் பண்பாடை அடியவிட முடியாதுன்னு அவன் பேசுறான். நம்பிக்கை துளிர்த்திருச்சு. தமிழ் தேசியம் எழுச்சி வருது. உலக அரசியலை பார்க்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு கவனிக்குது. ஒரு படிப்போட போய் படுத்து கிடக்கல. தன் பண்பாடு சித்திரக்கூடாது, தன் வழிபாடு சித்திரக்கூடாது, தன் கலை இலக்கியம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படி எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் வரணும். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு வரணும். பணம் பதவி புகழ் போதை இதற்கும் அடிமையாகாமல் இது ஏதுமல்லாத ஒரு பெரு நெருப்பாக நாம் கிளர்ந்து எழணும். நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்களுக்கு கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. களப்பணியாற்ற ஒருத்தன் இல்ல. சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவ பெருந்தகை பாடுவார். எல்லாம் சொல்லிடுவான். அதை அப்படி செஞ்சிருக்க கூடாது, இது இப்படி செஞ்சிருக்க கூடாது. சரி, எப்படி செய்யலாம் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. சுத்தம் சுகம் தரும் எல்லா சுகத்திலையும் தான் எழுதியிருக்கு. ஆனா இறங்கி கூட்டாதான் யாருன்னு தெரியல. இப்ப எழுதுறதுக்கு ஆள் தேவையில்லை, இறங்கி கூட்டதுக்கு ஆள் தேவைப்படுது. நீங்களே பாக்குறீங்க. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போங்கிறாங்க. எல்லாருமே ஊழலை எதிர்க்கிறாங்க, எல்லாருமே லஞ்சத்தை எதிர்க்கிறாங்க. ஆனா யார் கொடுக்கிறா யார் வாங்குறா தெரியல. மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். அதற்கு காந்தியடிகள் சொல்றாங்க, இந்த சமூகத்தை மாற்றணும்னு நினைக்கிறியா, அந்த மாற்றம் உன்னிலிருந்து தான் தொடங்கணும் என்று சொல்றாங்க. அப்படி நம்மிலிருந்து இன்று பிறக்கிற இந்த புத்தாண்டிலிருந்து ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளும், தமிழ் மகனும், தமிழ் பிள்ளைகளும் நாம் உறுதியேற்கணும். என் தாய் மொழியை நான் பிற மொழி கலவாமல் பேசுவேன். தமிழுக்கும் தமிழருக்கும் நான் உண்மை நேர்மையாக உழைப்பேன். தமிழனா பிறந்துட்டவன்லாம் தமிழ் இல்ல. தமிழுக்கும் தமிழருக்கும் எவன் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறானோ, பாடுபடுகிறானோ, உழைக்கிறானோ அவன்தான் தமிழன். அப்படி நான் உழைப்பேன். என்னுடைய கலை, என்னுடைய இலக்கியம், என் பண்பாடு, என்னுடைய வேளாண்மை, என்னுடைய நீர்வளம், நிலவளம் இவற்றை அழிய விடாது காப்பேன் என்ற லட்சிய உறுதியை, உயர்ந்த நோக்கை, அந்த புனித கனவை ஒவ்வொரு பிள்ளையும் சுமக்க வேண்டும். அதான் இந்த புத்தாண்டில் நாம் ஏற்க வேண்டிய உறுதி. உறுதியா நம்ம வெல்லுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பொங்குகிற பொங்கல் ஒரு புரட்சி பொங்கலாக, புத்தரிச்சி பொங்கலாக பொங்கட்டும். தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் புரட்சி பொங்கல் பொங்கட்டும். ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் ஏதுமில்லாத ஒரு தூய தமிழகம், ஒரு வளமான தமிழகம் பிறப்பதற்கு இந்த புத்தாண்டு வழி செய்யட்டும், வாழ்த்தட்டும். என் அன்பிற்குரிய உறவுகள், என் அருமை சொந்தங்கள், இதில் பங்கேற்ற மதிப்பிற்குரிய பெருமக்கள், நடன நிகழ்த்தி காட்டியவர்கள், இசை வழங்கியவர்கள், பாடியவர்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.